எல்லாரும் வேண்டாம் சைக்காலஜி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப 2 ஆப்ஷன் தான், எம்காம், எம்ஏ எக்கனாமிக்ஸ். எம்காம்னா திருப்பி அதே காமர்ஸ் தானே படிக்க போறோம், பேசிக்ஸ் படிச்சுக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எம்ஏ எக்கனாமிக்ஸ் நான் கத்துனேன். ஜாயின் பண்ண உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ பிகாம், பிஏ எக்கனாமிக்ஸ்ல என்னெல்லாம் நான் படிக்கலையோ எல்லாம் சேர்த்து வச்சு 2 வருஷத்துல படிக்க வேண்டி இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ அப்படிதான் பை ஆக்சிடென்ட் தான் நான் வந்து எக்கனாமிக்ஸ் ஜாயின் பண்ணதே பை ஆக்சிடென்ட். பட் அதுக்கப்புறம் இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். நோ லுக்கிங் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் நான் ஐ ஹவ் நெவர் ரிக்ரெட்டட் மை டிசிஷன். ஸோ டெய்லி நான் ஆண்டவன்ட்ட வந்து ஐ சே தேங்க்ஸ், பிகாஸ் நான் என்ன ஏரியாவில் நான் படிச்சேனோ அதே ஏரியாவில் தான் நான் வேலையும் பண்றேன். ஸோ அந்த ஒரு 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 வாய்ப்பு ஆண்டவன் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஸோ ஷார்ட் ஆன்சர், இட் வாஸ் கம்ப்ளீட்லி பை ஆக்சிடென்ட். Good. Thank you. I think we have 250 participants இருக்கிற மாதிரி தான் லிங்க் அனுப்பிச்சிருந்தேன். somehow ராங்கா போயிடுச்சு. ஸோ 100 பார்ட்டிசிபென்ட்டோட லிமிட் பண்ணிருக்கு. we are recording the video. அதை வந்து போஸ்ட் செஷன் we will upload it. Anyway, sorry for that confusion. ஏன்னா 250 வரைக்கும் லிமிட் இருந்துச்சு. அர்ஜுன், நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ் கரண்டா படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கிறது எக்கனாமிக்ஸ் சைட்ல? ஸோ நான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்ற போது நான் எக்கனாமிக்ஸை 2ஆ வகுப்பேன். ஸோ நான் வேலை பண்றது வந்து இப்போ பியூர் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த சென்ஸ் ஐ கால் மை செல்ஃப் மார்க்கெட் எக்கானமிஸ்ட். மார்க்கெட் எக்கானமிஸ்ட்னா நான் என்ன சொல்லுவேன்னா, பங்குச்சந்தை இருக்கு, அப்புறம் பொருளாதாரம், உலக பொருளாதாரம் இருக்கு, இந்தியா பொருளாதாரம் இருக்கு. இந்த பங்குச்சந்தை வந்து இந்த பொருளாதாரத்தை எப்படி பாக்குது, மார்க்கெட் பார்லன்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, வாட் இஸ் த மார்க்கெட் பிரைசிங் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்னெல்லாம் மேக்ரோல வந்து என்னெல்லாம் பிரைஸ் இன் பண்ணிருக்காங்க, என்னெல்லாம் பிரைஸ் இன் பண்ணல, இது ரெண்டுக்கும் ஒரு பாலம், ஒரு பிரிட்ஜ் கிரியேட் பண்றது தான் என்னோட வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ட்ரைங் டு மேக் சென்ஸ் ஆஃப் த மார்க்கெட்ஸ் வந்து மேக்ரோவை எப்படி பாக்குது. ஸோ இது ஒரு ஜாப் ப்ரொஃபைல நான் தனியா எடுத்து வச்சிடுறேன். 2வது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பேங்க்குக்கும் ஒரு எக்கானமிஸ்ட் தேவை. எக்கானமி எப்படி போக போகுது, ஜிடிபி எப்படி போக போகுது, இன்ஃபிளேஷன், விலைவாசி எல்லாம் எப்படி போக போகுது, எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கும், இந்தியாவில் வந்து என்னெல்லாம் பிரச்சனைங்க இருக்கு, அந்த பிரச்சனைங்க என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கு, அது வந்து ரிஸ்க் எல்லாம் எப்படி எல்லாம் தவிர்க்கலாம், என்ன பாலிசி சஜஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் எல்லா பேங்க்ஸ்லயும் எக்கானமிஸ்ட் இருப்பாங்க. கன்சல்டன்சி எல்லாத்துலயும் எக்கானமிஸ்ட் இருப்பாங்க. அப்புறம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் எக்கானமிஸ்ட் இருப்பாங்க. பாலிசி திங்க் டேங்க்ஸ் அங்கேயும் எக்கானமிஸ்ட் இருப்பாங்க. ஸோ ப்ராட்லி 2 விதமா நான் சொல்றேன். ஒன்னு வந்து மார்க்கெட் எக்கனாமிக்ஸ், 2வது வந்து ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், கன்சல்டன்சிஸ், பேங்க்ஸ், அப்புறம் திங்க் டேங்க்ஸ், பாலிசி இன்ஸ்டிடியூஷன்ஸ். தீஸ் ஆர் தி ஏரியாஸ் வேர் எக்கானமிஸ்ட் வந்து எக்ஸ்பர்டீஸ் வந்து இங்க it will be very useful. Okay, very good. So அது போக இப்ப ஐடியோடயே ரிலேட் பண்ணிட்டு டேட்டா சயின்சஸ் அந்த ஏரியாவுக்கு மூவ் பண்றாங்க இல்லையா ஸ்டூடண்ட்ஸ்? ஆமா, எல்லா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கம்பெனிஸ் பார்த்தா கூட ஐடிஸ்லயும் உங்களுக்கு எக்கானமிஸ்ட் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ எஃப்எம்சிஜி கம்பெனி பாக்குறீங்க, எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லயும் எக்கானமிஸ்ட் இருப்பாங்க. அவங்க வந்து டைட்டில் எக்கானமிஸ்ட் சிலப்ப சொல்லுவாங்க, சிலப்ப டைட்டில் வந்து பிசினஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால வந்து எவ்வளவு சிட்டி இருக்கு, எவ்வளவு ஸ்டேட்ஸ் இருக்கு, அந்த சிட்டிஸ்ல வந்து அந்த கன்சம்ஷனோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, இந்தியாவோட பர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னென்ன சிட்டியில என்னென்ன ஸ்டேட்ல வந்து அந்த பர் கேபிட்டா இன்கம் எப்படி அது வந்து ஷேர் ஆகும், அது ஷேர் ஆச்சுன்னா எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி, எங்கெல்லாம் நீங்க வந்து பிரான்ச் ஓபன் பண்ணலாம், இல்ல எங்கெல்லாம் நீங்க வந்து புது அவுட்லெட் நீங்க ஓபன் பண்ணலாம், இதெல்லாம் அனலைஸ் பண்றது வந்து எக்கானமிஸ்டா தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பெரிய அக்ரி கம்பெனிஸ் பாருங்க, டிராக்டர் கம்பெனிஸ் பாருங்க, இல்ல ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் பாருங்க, எல்லாத்துக்குமே இந்த எக்கானமிக் லேண்ட்ஸ்கேப்பை வந்து அசஸ் பண்ணி அனலைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஃபோர்காஸ்ட் 5 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்கும், இப்போ வந்து யூஎஸ்ல வந்து ட்ரம்ப் டாரிஃப் போடுறாங்க, அது வந்து இந்தியா மேல இம்பாக்ட் இருக்குமா இருக்காதா, இருந்ததுன்னா என்ன செக்டர் மேல இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கும், அப்படி ஆச்சுன்னா உங்க பிசினஸ் இம்பாக்ட் ஆகுமா இல்லையா,
நீங்க ஐடினா அது வேற மாதிரி இம்பாக்ட் வரும். நீங்க வந்து ஆட்டோமொபைல் கம்பெனியா இருக்கீங்க, இல்ல டிராக்டர் கம்பெனியா இருக்கீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் வேற மாதிரி இம்பாக்ட் வரும். ஸோ அப்படி இம்பாக்ட் இருக்குன்னா நீங்க அந்த இம்பாக்ட வந்து ஆஃப்செட் பண்ணா இல்ல அந்த நெகட்டிவ் இம்பாக்ட குறைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? இதெல்லாமே உங்களுக்கு வந்து அந்த எக்கானமிஸ்ட் செல் தான் அவங்க வந்து அனலைஸ் பண்ணி அவங்க ஃபோர்காஸ்ட் கொடுப்பாங்க. வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷமா. எக்கனாமிஸ்டே நமக்கு ஒரு பிரைம் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு, டாக்டர் மன்மோகன் சிங் இல்லையா? ஸோ ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அண்ட் இப்போ ரைட் நவ் சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட்ல as a சீஃப் எக்கானமிஸ்ட் உங்களுடைய ஜாப் என்னென்ன ஜென்ரலா? ஸோ நான் முதல் சொன்னேன் இல்லையா, மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ என்னோட ஜாப் வந்து நான் என்ன கன்சிடர் பண்றேன், அது என்னோட ஜாப் வந்து இந்த மார்க்கெட்டுக்கும் மேக்ரோக்கும், மார்க்கெட்டுக்கும் இந்த பொருளாதாரத்துக்கும் ஒரு சின்ன ஒரு பாலம், ஒரு பிரிட்ஜ் கட்டுற மாதிரி கட்டிட்டு, இது ஏன் இப்படி நடக்குது, மார்க்கெட் வந்து இந்த இந்தியன் எக்கானமியை எப்படி பாக்குது, அது சரியா தவறா. ஸோ மார்க்கெட்டும் மேக்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ரோ இந்த பொருளாதாரம் வந்து இங்க இருக்கும், மார்க்கெட்டும் மேக்ரோவும் ரெண்டும் ஒரே லெவல்ல இருக்காது. எப்பொழுதுமே சிலப்ப மார்க்கெட் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், ரொம்ப நெகட்டிவா இருக்கும். எப்போதுமே கரெக்டா இந்த எக்ஸாக்டா மீட் பண்ணி அது போகாது, எப்போதுமே கொஞ்சம் ஏறத்தாழ தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரன்சி எடுத்துக்கோங்களேன், நாங்க வந்து டெய்லி, வீக்லி, மந்த்லி எல்லாம் பிரசன்டேஷன் போட்டு எழுதிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷமா நாங்க வந்து ஒரு ரிஸ்க் நாங்க ஹைலைட் பண்ணிட்டு இருந்தோம். சேயிங் தட் கரன்சி இருக்கு இல்லையா, கரன்சி வந்து ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு எழுதிட்டு இருந்தோம். எப்படி எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு 1.5 வருஷமா அந்த அளவுக்கு கரன்சி மேல கன்சர்ன் இல்ல அப்படின்னு வேணா சொல்லலாம். நாங்க என்ன சொல்லிட்டு இருந்தோம், நீங்க வந்து கரன்சியை நீங்க பாக்குறப்போ நாங்க குறிப்பிட்ட ஒரு ஒரு செட் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்ப்போம். அந்த வேரியபிள்ஸ்ல வந்து ஏதாவது வீக்னஸ் தெரிஞ்சதுன்னா அந்த ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ரிஸ்க் எப்ப பிளே அவுட் ஆகுங்கிறது அது மார்க்கெட்டுக்கு தான் தெரியும். ஆனா அந்த ரிஸ்க் வந்து பில்டப் ஆயிட்டு இருக்குதா இல்லையா, அது வந்து ஓரளவுக்கு அந்த வேரியபிளை வந்து நீங்க ட்ராக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு 1.5 வருஷமா கரன்சி ப்ரெஷர் வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அது எக்ஸாக்டா எப்போ வருங்கிறது யாருக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம். பட் ப்ராட்லி இப்படி ஒன்னு பில்டப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன வேரியபிள்ஸ் வேர் மார்க்கெட் இம்பாக்ட் ஜாஸ்தி இருக்கலாம், மார்க்கெட் அந்த அளவுக்கு பிரைஸ் பண்ணல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்பவே பிரைஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்ப கரன்சி டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே பிரைஸ் பண்ணிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து அந்த ஒரு ரிஸ்க் வந்து பிளே அவுட் ஆச்சு, அந்த ரிஸ்க் கொஞ்சம் லைவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கும் தெரியுது. ஸோ பொருளாதாரத்துக்கும் பங்கு சந்தைக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி நான் வந்து எங்களோட ரிப்போர்ட்ஸ், டெய்லிஸ், வீக்லிஸ் எல்லாம் அப்படிதான் நான் சொல்கிறேன். ஸோ அது மார்க்கெட் எப்படி அதை மேக்ரோஸை பாக்குது, அந்த இன்டர்பிரிட்டேஷன் தான் என்னோட வேலை. அதை பண்ணிட்டு நாங்க மந்த்லி ஒரு பிரசன்டேஷன்ஸ் மாதிரி மாசம் ஒரு 3 பிரசன்டேஷன் பண்ணுவோம். ஒரு பிரசன்டேஷன் மார்க்கெட்டை பத்தி, 2வது பிரசன்டேஷன் எக்கானமி பத்தி, இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு, 3வது பிரசன்டேஷன் வந்து இந்தியாவோட மேக்ரோ மட்டும் சார்ந்ததா இருக்கும். இந்தியா மேக்ரோல வந்து என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் வேரியபிள்ஸ் நீங்க ட்ராக் பண்ணணும், என்னெல்லாம் நீங்க வந்து பாசிட்டிவா இருக்கு, எது நெகட்டிவா இருக்கு, இந்தியா வந்து நீங்க ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா எப்படி நீங்க இந்தியாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது பிரசன்டேஷன். ஓகே, குட், சந்தோஷம். ஒரே ஒரு நிமிஷம் அர்ஜுன், நான் எல்லாரையும் மியூட் பண்ணிக்கிறேன், யாரும் அன்மியூட் பண்ணாம இருக்காங்க, எல்லாரையும் மியூட் பண்ணிட்டு பண்ணுறேன், நீங்க பேசையில திருப்பி அன்மியூட் பண்ணிக்கங்க. ஸோ மோர் ஆர் லெஸ் இப்போ நீங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் இட் ஹெல்ப்ஸ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் டு டிசைட், இது மாதிரி இந்த ஸ்டாக் வாங்கலாமா. இப்போ லார்ஜர் எக்கானமியில் அக்ரிகல்ச்சர் இந்த வருஷம் நல்லா இருக்குங்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்குன்னா ப்ராப்ளி டிராக்டர் சேல்ஸ் நல்லா இருக்கும், டிராக்டர் 2 வீலர் சேல்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அப்போ அது மாதிரி கம்பெனில நான் ஃபோக்கஸ் பண்ணலாமா, வாங்கலாமா? தோஸ் ஆர் த லிங்கேஜஸ் ஜெனரலா ஜஸ்ட் ஃபார் தி வியூவர்ஸ். எனிவே பிராடா நீங்க சொல்றீங்கன்னா கன்சம்ப்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இது ரெண்டு பிராட் தீம்ஸ். ஒரு மே ஜூன்ல இருந்து நாங்க என்ன எழுதிட்டு இருக்கோம், கன்சம்ப்ஷன், இந்த விசிபிலிட்டி வந்து கன்சம்ப்ஷனுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்குது. ஆனா நீங்க கொஞ்சம் அன்சர்டனிட்டி, குளோபல் அன்சர்டனிட்டியும் இருக்கு, டொமஸ்டிக் அன்சர்டனிட்டியும் இருக்கு. ஸோ நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பிளே பண்ணீங்கன்னா உங்களோட டைம் ஃப்ரேம் கொஞ்சம் கூட லாங்கா நீங்க பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராட் அவுட்லுக்ஸ் அந்த மாதிரி சொல்லுங்க. Anyway, no problem. Yeah, sure.
இப்போ நம்ம இன்னைக்கு மெயின் இது ரீசன் ஃபார் த மீட்டிங் ஆர் த சப்ஜெக்ட் பர்பஸ் ஆஃப் த மீட்டிங் இஸ் கோல்டு சில்வர் அதனுடைய ப்ரைஸை பத்தி பேசுதான். ஏன்னா மார்க்கெட்ல எங்கே பார்த்தாலும் பெரிய பேச்சா இருக்குது சில்வர் அண்ட் கோல்டு. அண்ட் ஒரு லாஸ்ட் இயர் வந்து ஐ திங்க் சில்வர் மோர் தேன் டபுள்டு, கோல்டு வந்து 65-70% அப்பு லாஸ்ட் இயர் மட்டும். அரசாங்கமே சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் எல்லாம் எங்களால இஷ்யூ பண்ண முடியாது, நான் பண்ண எங்களுக்கு நஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே எஸ்ஜிபி சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. உலகம் பூரா அரசாங்கங்கள் தங்கத்தை வாங்குறாங்கன்னு கேள்விப்படுறோம். ஸோ இப்போ இந்த வெள்ளியின் விலை என்ன காரணம்? தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்த அளவுக்கு உயர்வுக்கு வரலாறு காணாத அளவுக்கு ஒரு சாதாரண பாமரனுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ நீங்க வந்து இப்போ நான் கோல்டு மட்டும் மெயினா சொல்றேன். கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான், ஆனா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஸோ நீங்க வந்து நான் கோல்டை எப்படி பாக்குறேன்னு சொல்றேன். 2 டிரைவர்ஸ் இருக்கு கோல்டுக்கு. ஒண்ணு வந்து ஸ்ட்ரக்சரல் டிரைவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக்சரல் டிரைவர்னா இனி நாளைக்கு அது மாறாது. ஸோ நீங்க வந்து யூஎஸோட சென்ட்ரல் பேங்க் ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெடரல் ரிசர்வ் வந்து எப்பெல்லாம் ரேட்டை கட் பண்றாங்களோ கோல்டு பிரைஸ் வந்து மேல போகும். இது வந்து ஸ்ட்ரக்சரல் டிரைவர். 2வது டிரைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்சர்டனிட்டி. அது நாளைக்கு என்ன ஆகுங்கிற ஒரு பயம். ஸோ அன்சர்டனிட்டி எப்பெல்லாம் இருக்குதோ அப்பெல்லாம் கோல்டு வந்து பிரைஸ் மேல போகலாம். அன்சர்டனிட்டி வந்து விதவிதமா வரும். சிலப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல வந்து டாரிஃப் போடுறாங்க, திடீர்னு டாரிஃப் போடுறாங்க. சிலப்போ 30% போடுறாங்க, 40-100% போடுறாங்க. அது ஒரு கிளியரா ஒரு சர்டனிட்டி இல்லாத ஒரு பட்சத்துல அது எல்லாரும் அந்த கோல்டுல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஒண்ணு. 2வது இப்போ வந்து கலவரம் வருது, இல்ல வார் வருது, சண்டை வருது அப்படின்னா அதுவும் அன்சர்டனிட்டி தான். இப்போ நீங்க வந்து கோல்டு நீங்க ரேலி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2002 செப்டம்பர் 2002ல இருந்து கோல்டு ரேலி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. மெயின் ரேலி ஃபர்ஸ்ட் ரேலி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 இஸ்ரேலும் ஹமாஸும் சண்டை போட்டாங்க. அப்ப வந்து 2வது ஒரு ஃபர்ஸ்ட் மெயின் ரேலி கோல்டுல ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ரேலி வந்து செப்டம்பர் 2023ல இருந்து ஒரு ஜனவரி 2024 வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரேலி போச்சு. ஸோ அது அன்சர்டனிட்டி ரேலி. 2வது ரேலி வந்து ஜனவரி 2024ல சைனா வந்து கண்ணாபிரான் கோல்டு வாங்குறாங்க. அப்ப ஏன் கோல்டு வாங்குறாங்கன்னு யாருக்குமே புரியல. அப்ப வந்து சைனாவும் தைவானும் சண்டை போடுவாங்களோ அப்படின்னு ஒரு மார்க்கெட்டுக்கு மனசுல ஒரு ஆதங்கம். அதனால கோல்டுக்குள்ள நிறைய கோல்டு பிரைசஸ் மேல ஏறுது. இது வந்து ஒரு ஏப்ரல் 2024 வரைக்கும் போகுது. 3வது ரேலி, ஸோ ஃபர்ஸ்ட் 2 ரேலி வந்து அன்சர்டனிட்டி. 3வது ரேலி வந்து ஏப்ரல் மே 2024ல ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஃபெடரல் ரிசர்வ் யூஎஸோட சென்ட்ரல் பேங்க் வந்து ரேட் கட் பண்றாங்க. அதனால கோல்டு பிரைசஸ் வந்து மேல போகுது. இது ஒரு செப்டம்பர் 2024 வரைக்கும் போகுது. 4வது ரேலி வந்து யூஎஸ்ல வந்து இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் வராரு. அவர் வரையில அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டுக்கு தெரிஞ்சு போகுது இவர் தான் வரப்போறாரு. இப்போ இவர் வந்தாருன்னா அன்சர்டனிட்டி டாரிஃப் போடுவாரு, அன்சர்டனிட்டி ஜாஸ்தி ஆகும். அதனால நிறைய கோல்டுக்குள்ள திருப்பி பைசா உள்ள போகுது. 4வது ரேலி. ஸோ இப்போ 4 ரேலி பார்த்தோம். 4 ரேலியில ஒரு ரேலி மட்டும்தான் ஸ்ட்ரக்சரல் ரேலி. முதல் ரேலி அன்சர்டனிட்டி, 2வது ரேலி அன்சர்டனிட்டி, 3வது ரேலி வந்து ஸ்ட்ரக்சரல் ரேலி, 4வது ரேலி அன்சர்டனிட்டி. இது வந்து ஒரு பிப்ரவரி மார்ச் வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஸ்ட்ரக்சரல் ரேலி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு அரௌண்ட் மே ஆஃப் 2025ல இருந்து மே ஜூன் 2025 ஃபெடரல் ரிசர்வ் வந்து ரேட் கட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரேலி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ அந்த 5 ரேலி நீங்க பாத்தீங்கன்னா அந்த 5 ரேலியில 2 சின்ன ஸ்ட்ரக்சரல் ரேலிஸ் இருக்கு. ஆனா பாக்கி 3 ரேலிஸுமே அன்சர்டனிட்டி பேஸ் பண்ணின ரேலிஸ் மட்டும்தான். ஸோ கோல்டுக்கு வந்து 2 ரேலி. இப்போ இந்த 2 டிரைவர், இந்த 2 டிரைவரை நீங்க எப்படி குவான்டிஃபை பண்ணலாம்? அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து இந்த டேட்டா வந்து குவான்டிஃபை பண்ணி எவ்வளவு ரிட்டர்ன் வரும் அப்படின்னு தான் எல்லாரும் பார்ப்பாங்க. லாஸ்ட் ஒரு 2-3 சைக்கிள் கோல்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் வந்து ஒரு 1% ஒரு 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அவங்க வந்து ரேட்டை கட் பண்ணாங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 7-8%
கோல்டு பிரைஸ் வந்து மேல போகும் டாலர் டேர்ம்ல. சோ நீங்க வந்து கோல்டுல இந்தியால இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க கோல்டுல வந்து இந்தியால ருப்பியில தான் இன்வெஸ்ட் பண்றீங்க. சோ ருப்பி வந்து டாலரோட கம்பேர் பண்ற போது ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும். ருப்பியோட விலை வந்து ஒவ்வொரு வருஷம் ஒரு 3.5% கம்மியாகும். இப்ப இந்த 3.5% இந்த 8% நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11-12%. சோ நீங்க ஜெனரலா நீங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் யூஎஸோட சென்ட்ரல் பேங்க் ஒரு 1% ரேட் கட் பண்றாங்கன்னா ஒரு 11-12% கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் வந்து ருபீஸ்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லாஸ்ட் ஒரு 5 ரேலியில நீங்க பாத்தீங்கன்னா 5 ரேலியில ரொம்பவே மேல போயிருக்குது. அது எல்லாமே அன்சர்டனிட்டி ரிலேட்டட் ரேலி. ஆனா ஸ்ட்ரக்சரலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த 12% 100 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்றாங்கன்னா 12% அப்படின்னு நீங்க சொல்லலாம். கிட்டத்தட்ட நிப்டியோட அந்த 12% தான் அது. ஆனா இப்போ 2026ல ஃபெடரல் ரிசர்வ் வந்து இப்போ டிசம்பர் பாலிசியில என்ன சொன்னாங்க, நாங்க வந்து ஒரு ரேட் கட் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் தான் ஒரு ரேட் கட்னா. மார்க்கெட் என்ன சொல்லுது, இல்ல அவங்க 2 ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்னு மார்க்கெட் சொல்லுது. ஜஸ்ட் ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ். இந்த ஈக்குவேஷன் படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த 12%ஓட பகுதி தான் வரணும். கிட்டத்தட்ட 5-6% ஸ்ட்ரக்சர் ஃபெடரல் ரிசர்வ் வந்து 2026ல 2 ரேட் கட் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6% நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். 6%க்கு மேல போகுதுன்னா அது எல்லாமே அன்சர்டனிட்டி பேஸ்ட் தான். இப்போ வந்து நீங்க லாஸ்ட் ஒரு 2-3 வாரத்திலேயே நிறைய சண்டை இருக்கிற சான்சஸ் உங்களுக்கு கேக்குது. இந்த கண்ட்ரி இப்படி சொல்லுது, அந்த கண்ட்ரி இப்படி சொல்லுது. சோ 2026ல இந்த அன்சர்டனிட்டி வந்து ஜாஸ்தி ஆகுமா இல்லையாங்கிறது யாருக்குமே சொல்ல முடியாது. ஆனா ஒரு லாஸ்ட் ஒரு 2 வாரத்தை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அன்சர்டனிட்டி ஜாஸ்தியாக ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு ஃபெடரல் ரிசர்வ் வந்து மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு என்ன 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ரேட் கட் அது பண்ணலாம் அப்படின்னு தான் நீங்க சொல்லலாம். சோ டிரைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டுக்கு 2, சில்வர் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டிரைவர் வருது. சில்வர் டிரைவர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ சோலார் பேனல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, இல்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்களுக்கு வந்து நிறைய ரினியூவபிள்ஸ் டிமாண்ட் இருக்குது. இந்த என்டையர் இந்த செக்டர்ஸ் எல்லாம் டிமாண்ட் ஜாஸ்தியாக சில்வர் டிமாண்டும் ஜாஸ்தியாகும். சோ 3 டிரைவர்ஸ் தான் உங்களுக்கு சில்வருக்கு. ஸ்ட்ரக்சரல் ராலி, அன்சர்டனிட்டி, அப்புறம் சில்வருக்கு 3வது வந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட். கோல்டுக்கு 2 டிரைவர், சில்வருக்கு 3 டிரைவர். லாங் டர்ம் ஹிஸ்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் டர்ம் ஹிஸ்டரி கோல்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து சில்வரோட சிஏஜிஆர் பாத்தீங்கன்னா சில்வரோட கோல்டுக்கு தான் ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் வந்து வந்திருக்கு. சில்வர் ரொம்ப வாலட்டிலிட்டி ஜாஸ்தி சில்வருக்கு. ஓகே ஓகே. சோ இப்போ இது வந்து நீங்க இப்ப ஸ்ட்ரக்சரல் அண்ட் இது அன்சர்டனிட்டி ரிலேட்டட் ராலிஸ் பிளஸ் டிமாண்ட் சப்ளை இது சொல்லிட்டீங்க. இப்போ இந்த டிமாண்ட் சப்ளை வந்து ஜெனரலா ஒரு பேசப்பட்டது வந்து மார்க்கெட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரஷ்யாவுடைய $300 பில்லியன் அமெரிக்கா கன்ஃபிஸ்கேட் பண்ணிடுச்சு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். அமெரிக்கா கன்ஃபிஸ்கேட் பண்ணவும் இட் ஹஸ் நெவர் ஹேப்பன்ட் இன் த ஹிஸ்டரி ஆஃப் அமெரிக்கா. அதாவது அடுத்த இன்னொரு தனக்கு கடன் தந்தவங்களுடைய பணத்தை தான் கன்ஃபிஸ்கேட் பண்றது. ஸோ ஏன்னா ரஷ்யா வந்து உக்ரைன் மேல வார் தொடுத்துச்சு, 2 பேருக்கு வார் இருக்குது, அன்னெசரியா தொடுத்தாங்கன்னு சொல்லி ரஷ்யா வச்சிருந்த ஃபாரின் ரிசர்வ் கரன்சியை கன்ஃபிஸ்கேட் பண்ணி அந்த வட்டியை வாங்கி இன்ட்ரெஸ்ட்டை வாங்கி உக்ரைனுக்கு ஆர்ம்ஸ் சப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ரஷ்யா இஸ் ஃபைட்டிங் இட்ஸ் ஓன் எனிமி, ஐ மீன் ஃபண்டிங் இட்ஸ் ஓன் எனிமி. ரஷ்யா தான் ஃபண்டிங் கொடுக்கும். ஸோ இந்த அன்சர்டனிட்டியை பார்க்கவும் தான் சைனா கவர்மெண்ட் வாங்க ஆரம்பிச்சிச்சு கோல்டு, டர்க்கி கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட், நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதர் ஸ்மாலர் கண்ட்ரிஸ் நேஷன்ஸ். ஸோ மேஜர் வந்துட்டு ரஷ்யா, சைனா, இந்தியா, டர்க்கி, கத்தாரு அண்ட் அதர் ஸ்மாலர் நேஷன்ஸ் எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் டிமாண்ட் அதிகரிச்சதுனால தான் இது வந்து இப்போ கோல்டு வந்து இவ்வளவு ரேலி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற கூற்று உண்மையா? ஸோ 2 விதமா நீங்க பார்க்கலாம். ஒண்ணு வந்து ஒரு நாடு வந்து ஏன் கோல்டு வாங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது
ஆக்சுவலா யாருக்குமே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2வது ராலி வந்து கோல்டுல வந்தபோது சைனா வந்து லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் சைனா கோல்டு வாங்கிட்டே இருந்தாங்க. அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, சைனாவும் தைவானை வந்து அட்டாக் பண்ண போறாங்க, அதனால இந்த மாதிரி ஒரு கோல்ட ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க வந்து ஹைண்ட்சைட்ல பாத்தீங்கன்னா அது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையான எங்க இப்ப தெரியாது. சோ இந்த நரேட்டிவ்ஸ் வந்து நிறைய மார்க்கெட்ல போயிட்டே இருக்கும். நீங்க டேட்டா படி நீங்க பாருங்க, நீங்க சொன்னது கரெக்ட். நீங்க சென்ட்ரல் பேங்க் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 3 வருஷம் 2022, 23, 24 3 வருஷம் ஒவ்வொரு வருஷமும் சென்ட்ரல் பேங்க் எல்லா சென்ட்ரல் பேங்க் புட் டுகெதர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1000 டன் கோல்டு வாங்கியிருக்காங்க. 2022ல 23ல 24ல ஒவ்வொரு வருஷமும் 1000 டன் கோல்டு வாங்கியிருக்காங்க. இது இந்த இன்னி வரைக்கும் இந்த அளவுக்கு கோல்டு வாங்கினதே கிடையாது. அது பாயிண்ட் 1 நம்பர் 1. ரெண்டாவது 2025 டேட்டா இன்னும் வரல. அதுல வந்து என்னோட கணிப்பு என்னன்னா 1000 டன் வாங்கியிருக்க மாட்டாங்க. 2025ல கொஞ்சம் கம்மியா வாங்கியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஊகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது ஏன் வாங்கினாங்கிறது அதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒண்ணு இந்த அன்சர்டனிட்டி நீங்க சொன்ன ஒரு ரீசன். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி சென்ட்ரல் பேங்கோட அந்த ரிசர்வ்ஸ் ஃபாரின் கரன்சி ரிசர்வ்ஸ் இல்ல ஃபாரின் ரிசர்வ்ஸ் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கோல்டு வச்சிருப்பாங்க, நிறைய யூஎஸோட டாலர்ஸ் வச்சிருப்பாங்க, ட்ரெஷரிஸ் வச்சிருப்பாங்க. 2022ல என்னாச்சு, யூஎஸோட ஈல்டு பாண்ட் ஈல்டு வந்து யூஎஸ் பாண்ட் ஈல்டு வந்து கண்ணாபின்னான்னு விழுந்துட்டு இருந்தது. ஸ்டார்டட் ஃபாலிங். ஸோ பாண்ட் பிரைஸ் வந்து யூஎஸோட பாண்ட் பிரைஸ் கீழே விழ 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 சென்ட்ரல் பேங்கோட அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸோட வேல்யூ குறைஞ்சிட்டே இருந்தது. ஸோ இந்த சென்ட்ரல் பேங்க் வந்து அங்க ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் விற்க ஒண்ணுமே இல்லை, ஆனா மார்க் டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, நீங்க விற்காம அந்த மார்க் டு மார்க்கெட் புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, புக் வேல்யூ வந்து விழுந்துட்டே இருந்தது. சென்ட்ரல் பேங்க் வந்து யூஎஸ் டாலர் ஒண்ணுமே விற்கல, ஆனா யூஎஸோட பாண்ட் பிரைஸ் கீழே விழ விழ இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து விழுந்துட்டே இருக்கு, மார்க் டு மார்க்கெட் லாசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து விழ மாதிரி அவங்க விற்கல, ஆனா வேல்யூ வந்து கீழே விழுந்துட்டே இருக்கு. அதை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க, சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே இது வந்து சஸ்டைனபிள் இல்ல, நாங்க கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இந்த பாண்ட் பிரைஸ் இன்னும் கீழே விழுந்ததுன்னா எங்களோட ஃபாரெக்ஸ் ரிசர்வோட வேல்யூ மதிப்பு வந்து இன்னும் கீழே விழும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோல்டுல வந்து ஷிஃப்ட் பண்ண போனாங்க. இப்ப 2025 பாத்தீங்கன்னா 4.5% இருந்தது. யூஎஸோட 10 இயர் பாண்ட் ஈல்டு பாத்தீங்கன்னா 4.5% இருந்தது. 4.5%ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4.1 வந்திருக்கு இப்போ. சோ பாண்ட் பிரைஸ் மேல ஏறிருக்கு 2025ல. சோ அந்த டைவர்சிபிகேஷனோட நீடு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. 2026, 27, 28 இன்னும் ஒரு 3 வருஷத்துல யூஎஸ் வந்து நல்ல ரேட் கட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஎஸ் ஈல்டும் கொஞ்சம் கீழே விடும். அப்படி யூஎஸ் கீழே விழுந்ததுன்னா கோல்டோட டிமாண்ட் சென்ட்ரல் பேங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கோல்டோட டிமாண்ட் கொஞ்சம் குறையும், ரொம்ப குறையும் நான் சொல்றேன், கொஞ்சம் குறையும். இந்த ரஷ்யா யுக்ரைன் அண்ட் யூஎஸ் இந்த இக்குவேஷன்ல என்னெல்லாம் நடந்திருக்குதோ அது வந்து ஸ்ட்ரக்சரலி இட் ஹஸ் லெட் டு an increase in gold demand. அந்த ஸ்ட்ரக்சரல் இன்க்ரீஸ் கீழே விழாது, ஆனா அந்த மார்ஜினல் ஆன் த சைட் லைன்ஸ் அந்த ஒரு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது இல்லையா, அது கொஞ்சம் ஓரளவுக்கு மாடரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் ஆன்சர் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது, ஆனா அந்த ஆன் த சைட் லைன்ஸ் இந்த யூஎஸோட பாண்ட் பிரைசஸ் வந்து மேல போக போக சென்ட்ரல் பேங்க்ஸும் கொஞ்சம் திருப்பி கோல்ட்ல இருந்து திருப்பி யூஎஸோட பாண்ட்ஸ்க்கு வர சான்ஸ் இருக்கு. ஓகே 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 ஷூர். அப்ப இப்போ வந்து இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ நம்ம ஆர்பிஐ திருப்பி வாங்கிட்டு இருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், டர்க்கி மீதி எல்லாரும் இப்படி வாங்கிட்டு இருக்காங்க, ஏன்னா இப்போ அவங்க தான் மேஜர் பையர்ஸ். இப்போ ரைட், ஓவரால் கோல்டுனுடைய ப்ரொடக்ஷன் அரௌண்ட் 3000 tons or 3500 tons all over the world. Correct me if I'm wrong, to my knowledge. ஸோ இந்த 3000-3500 டன்ல வந்து 1/3 வந்து கவர்மெண்டே பிக் பண்ணிக்கிட்டாங்கன்னா தென் ரிமைனிங் தான் வந்து மக்களுக்கு இருக்குது, ஆட்டோமேட்டிக்கலி த பிரைஸ் கோஸ் அப். தட் இஸ் த கான்செப்ட். ஸோ இப்போ 2026 இன்னைக்கு வந்து தேதி 3 ஆகுது, ஜனவரி 3. இப்போ 2026ல இதே ஏற்றம் நடந்து கொண்டே இருக்குமா, இந்த அளவு நடக்காட்டியும் ஏற்றத்திலேயே இருக்குமா, ஈக்விட்டி அவுட்பீட் பண்ணுமா, வாட் இஸ் தி அவுட்லுக் ஃபார் கோல்ட் அண்ட் சில்வர்?
ஸோ திரும்ப அந்த 2 டிரைவருக்கு நான் வருவேன். ஸ்ட்ரக்சரல் டிரைவர், அன்சர்டனிட்டி. ஸ்ட்ரக்சரல் டிரைவர் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க சொன்னோம் ஒரு 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 1% யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் ரேட் கட் பண்ணாங்கன்னா இந்தியால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12%. 1% ரேட் கட் பண்ற மாதிரி தெரியல. அவங்க என்ன சொல்றாங்க 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் தான் கட் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மார்க்கெட் என்ன சொல்லுது 50 பேசிஸ் பாயிண்ட். மார்க்கெட் சொல்றது படியே வச்சுக்கோங்க. 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஃபெடரல் ரிசர்வ் ரேட் கட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கரன்சி ஒரு 3% கரன்சி வந்து டிப்ரிஷியேட் ஆகுது. ஒரு 3% கிட்டத்தட்ட ஒரு 6-7% அப்சைடு இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைய தேதி வச்சு நீங்க பாத்தீங்கன்னா இன்னையோட மார்க்கெட் ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்து நீங்க வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு இண்டிகேஷன் வருது. இதுக்கு மேல போகணும்னா அன்சர்டனிட்டி இந்த மாதிரி போற மாதிரி சம்பவங்கள்லாம் அன்சர்டனிட்டி ஜாஸ்தி ஆக ஆக அந்த 2வது டிரைவர் வேலை செய்யும். அந்த முதல் டிரைவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6% ஒரு விசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ரேட் கட் பண்ணாங்கன்னா அதுக்கு மேல விசிபிலிட்டி இல்ல. அன்சர்டனிட்டி இன்க்ரீஸ் ஆக அந்த 6+ வர வாய்ப்பு இருக்கு. அது ஒண்ணு. 2வது நீங்க இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நான் 2-3 ஸ்லைட் ஐ வாண்டட் டு ஷேர். நான் ஷேர் பண்ணலாமா? யா ப்ளீஸ் ஒரே நிமிஷம். ஈக்விட்டி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நான் வந்து ஒன்னு சொல்லுவேன் எல்லா இன்வெஸ்டர்ஸையும். 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. ஒன்னு வந்து லக்கி இன்வெஸ்டர், இன்னொன்னு வந்து அன்லக்கி இன்வெஸ்டர். அவ்வளவுதான். வேற டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. ஒரே நிமிஷம். சோ 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. கோ அஹெட். சோ 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. நீங்க லக்கியா அன்லக்கியா அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும். சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ற போது அந்த டைம்ல நீங்க வந்து கொஞ்சம் அன்லக்கியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் இப்ப மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னா நான் வந்து ட்ரேடிங்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணல. என்னோட பிள்ளைகளோட கல்யாணம், பிள்ளைகளோட எஜுகேஷன், எனக்கும் என்னோட ஒய்ஃபோட ரிட்டையர்மெண்ட், இந்த மாதிரி கோல்ஸ்க்கு தான் நாங்க எல்லாருமே மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோம். இந்த கோல்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வாட்டி நீங்க அந்த கொரோனா வைரஸ் அந்த ஒரு வீடியோல சொன்ன போது நீங்க 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம்னு சொன்னீங்க. அதே மாதிரிதான் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். சோ ரெண்டு விஷயம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இன்வெஸ்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு 2 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், லக்கி இன்வெஸ்டர்ஸ், அன்லக்கி இன்வெஸ்டர்ஸ். லக்கியா அன்லக்கியான்னு உங்களுக்கு தெரியாது. உங்க வேலை என்னன்னா உங்க லக்க வந்து இன்க்ரீஸ் பண்றதுல உங்க கையில இல்ல. ஆனா உங்க பேட் லக்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க உங்க இன்வெஸ்டிங்கோட பேட் லக்க நீங்க எப்படி குறைப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல உங்க இன்வெஸ்டிங்கோட டைம் ஹொரைசன் இன்க்ரீஸ் பண்ண உங்க பேட் லக் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட டேட்டா வச்சு நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 25-26 வருஷம் டேட்டா மார்க்கெட் டேட்டா வச்சு பாத்தீங்கன்னா ஒரு 15-16 வருஷம் வரைக்கும் நீங்க மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அந்த 15th இயர் 16th இயர் ரீச் பண்ற போது ஆல்மோஸ்ட் லார்ஜ் கேப் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா உங்க பேட் லக் வந்து ஆல்மோஸ்ட் 0 கிட்ட வருது கம்பேர்ட் டு லக்கி இன்வெஸ்டர். அந்த லக்கி இன்வெஸ்டருக்கும் அன்லக்கி இன்வெஸ்டருக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த 15 இயர் டைம் ஃப்ரேம் வர வரைக்கும் ரெண்டுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸே இல்லை. அந்த மாதிரி வருது அப்படின்னு டேட்டா சொல்லிருக்காங்க. ஸோ 2வது விஷயம் நீங்க இன்வெஸ்டர்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ரிஸ்க் ஆப்பிடைட், வயசுக்கும் உங்க ரிஸ்க் ஆப்பிடைட்டுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. வயதானவங்க வந்து ரொம்ப ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ண கூடாது. ரொம்ப எளிமையா யங்கா இருக்கிறவங்க வந்து ரொம்ப நிறைய ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னோட ஒப்பீனியன் வந்து அது தவறு அப்படின்னு எனக்கு என்னோட கருத்து. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க ரிஸ்க் வந்து உங்களோட லைஃப்ல பினான்சியல் கோல் என்ன அது பொறுத்துதான் உங்களோட ரிஸ்க் அப்பிடைட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்க பசங்களோட கல்யாணம் 3 வருஷத்துல உங்க பசங்க கல்யாணம் வருதுன்னா அந்த பசங்க கல்யாணத்துக்கு நீங்க சேமிச்சு வச்சிருக்கீங்க பைசா, அந்த பைசா வந்து 100% அந்த பைசா நீங்க ஈக்விட்டியில போடக்கூடாது. ஏன்னா அந்த 3 வருஷத்துல மார்க்கெட் வந்து எப்படி போகும்னு யாருக்குமே தெரியாது.
யாருக்குமே நிச்சயம் கிடையாது. நிறைய வாலட்டிலிட்டியும் வரலாம், வாலட்டிலிட்டி கம்மியாகவும் இருக்கலாம். ஆனா நீங்க வந்து உங்க உழைப்புல நீங்க சேர்த்து வச்சு நீங்க வந்து இந்த லாட்டரியில போடுற மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்க என்ன சொல்லுவோம், நீங்க வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல 100% உங்க பைசா வந்து நீங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல போடுறீங்கன்னா மினிமம் உங்க டைம் ஃப்ரேம் ஒரு 5-6 வருஷமாவது இருக்கணும். அது ஏன் அந்த 5-6 வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25-26 வருஷம் டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் திங் வருது. இந்த கேபிட்டல் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க முதல் வீணாக கூடாது. நீங்க ₹1 இருந்தா கூட அந்த உங்க முதல் வந்து வீணாகவே கூடாது. வாரன் பஃபே வந்து 2 ரூல்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் சொல்லுவாரு. அவர் சொல்லுவாரு, ரூல் நம்பர் 1 டோன்ட் லூஸ் மணி. அதான் ரூல் நம்பர் 1. உங்க பைசா வந்து நீங்க தொலைக்க கூடாது. ரூல் நம்பர் 2 டோன்ட் ஃபர்கெட் ரூல் நம்பர் 1. 2 ரூல் தான். சோ அவர் என்ன சொல்றாரு, ₹1 கூட நீங்க வந்து உங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது, அப்படித்தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ரூல் படி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ 1 இயர் மட்டுமே இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா டேட்டா என்ன சொல்லுது? இது 26 வருஷத்தோட டேட்டா. லார்ஜ் கேப்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா 23% ஆஃப் த டைம் நான் 1 இயர் மட்டுமே நான் ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னா 23% 100 நாள்ல 23 நாள் எனக்கு வந்து என்னோட முதல் நஷ்டம் ஆயிருக்குது. இப்போ நான் 2 இயர் இன்வெஸ்டரா இருக்கேன். நான் 2 வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன், 2 வருஷத்துல திருப்பி எடுத்துருவேன். திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுவேன், 2 வருஷத்துல திருப்பி எடுத்துருவேன். அந்த மாதிரி டேட்டா எடுத்து பார்த்தானா 100 நாள்ல 16 நாள் எனக்கு நஷ்டம் வந்திருக்கு. நான் 3 இயர் இன்வெஸ்டர் மட்டுமே இருந்தீங்கன்னா எனக்கு 100 நாள்ல கிட்டத்தட்ட 5 நாள் நஷ்டம். 4 இயர் இன்வெஸ்டர்னா 100 நாள்ல 1.5 நாள் எனக்கு நஷ்டம் வந்திருக்குது. 5 இயர் இன்வெஸ்டர்னா 0.1%, ஒரு நாள் கூட இல்ல, ஆனா கொஞ்சோண்டு ஒரு சின்ன ஒரு பாசிபிலிட்டி இருக்கு எனக்கு நஷ்டம் வரதுக்கு. இது வந்து அந்த கோவிட் டைம்ல நீங்க பைசா நீங்க வெளியில எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வந்திருக்கலாம். சோ 6 இயர்ஸ், இனி பிளாக் 6 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ட்ரெய்லிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ 6 வருஷம் நீங்க மினிமம் 6 வருஷம் நீங்க மார்க்கெட் லார்ஜ் கேப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் கூட உங்களுக்கு நஷ்டம் வந்ததே கிடையாது. டிசம்பர் 1999ல இருந்து டெய்லி டேட்டா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு நாள் கூட உங்களுக்கு நஷ்டம் வந்தது கிடையாது. இப்போ நாங்க என்ன சொல்லுவோம், நீங்க 100% நீங்க சேமிக்கிற பைசா எல்லாம் நீங்க ஈக்விட்டியில் போடுறீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 6 வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 6 வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா முதலுக்கு நஷ்டம் இல்ல, சரி, ஆனா ரிட்டர்ன் எவ்வளவு வரும் அப்படிங்கிறது 2வது கேள்வி. சோ இப்போ எனக்கு முதலுக்கு மட்டும் நஷ்டம் வேண்டாம் அப்படின்னா நான் பிக்ஸட் டெபாசிட்லயே நான் போட்டுட்டு போவேன். எனக்கு 7% 8% எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருமே அப்படின்னு சொல்லுவீங்க. மார்க்கெட்ல எப்பொழுதுமே ஒண்ணுமே there is no event with 100% probability, there is no event with 0% probability. சோ நீங்க மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஒரு 12% உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். 12% எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 6 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த நிறைய டேட்டா இருக்கு இந்த சார்ட்ல. நீங்க பார்க்க வேண்டியது வந்து ஒரே ஒரு லைன் மட்டும்தான். இந்த 12% இதுல 67 அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா 100 நாள்ல 67 நாள் உங்களுக்கு there is a probability of getting 12% plus returns, which is a good probability. ஸோ நீங்க அந்த மார்க்கெட்ல வந்து காயின் டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 50-50 பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 50-50 பாசிபிலிட்டி அப்படி இருந்ததுன்னா அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்ல. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60-65% மேல ப்ராபபிலிட்டி இருந்ததுன்னா இட் இஸ் a good trade off அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த 6 இயர்ஸ் மினிமம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஆல்மோஸ்ட் 67% ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 12% CAGR. சோ பாயிண்ட் என்ன, நாங்க என்ன சொல்றோம், நீங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா மினிமம் 6 இயர்ஸ். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நீங்க சேமிக்கிறீங்க, குழந்தையோட கல்யாணம் இல்ல எஜுகேஷன் 3 வருஷத்துக்கு பிறகு வருது. நீங்க எப்பொழுதுமே நீங்க அசெட் அலோகேஷன் பண்ணது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க மல்டி அசெட் ஃபண்ட்ஸ்ல போடலாம். மல்டி அசெட் ஃபண்ட்னா கோல்டு இதுல வரும், இல்ல அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல போடலாம், இல்ல கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், இல்ல பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ். இந்த மாதிரி 100% ஈக்விட்டி எதுலலாம் இல்லையோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல நீங்க போட்டீங்கன்னா இது பெட்டர். ஏன்னா உங்க டைம் ஹொரைசன், உங்க பினான்சியல் கோல் வந்து 3 வருஷத்துக்கு பிறகு வருது.
உங்க பினான்சியல் கோல் 6 வருஷத்துக்கு பிறகு வருதுன்னா தென் நீங்க ஈக்விட்டி வந்து கொஞ்சம் கூட லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஈக்விட்டியை பத்தி ஏன் சொல்றேன் அப்படின்னா திருப்பி நான் கோல்டுக்கு தான் வரேன். அந்த வாரன் பஃபே ரூல் சொன்னேன் இல்லையா, டோன்ட் லூஸ் மணி. அந்த ரூல் படி நீங்க பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல இன்வெஸ்டிங் டைம் ஃப்ரேம், மினிமம் டைம் ஃப்ரேம் என்ன 6 இயர்ஸ். இதே மாதிரி நான் கோல்டுக்கு நான் இன்வெஸ்டிங் டைம் ஃப்ரேம் நான் பார்த்தேன்னா 8 வருஷம்னு காட்டுது டேட்டா. இப்போ ஆர்பிஐ கோல்ட் பாண்ட்ஸ் ஒன்று இஷ்யூ பண்ணாங்க இல்லையா, அது நிறுத்திட்டாங்க. அது இஷ்யூ பண்ண அவங்க என்ன சொன்னாங்க, 2.5% நாங்க கொடுக்குறோம், ஆனா மினிமம் டைம் ஃப்ரேம் வந்து 8 வருஷம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 8 வருஷம் ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டேட்டா என்ன சொல்லுது, இவ்வளவு வருஷம் நீங்க டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா 8 வருஷம் மினிமம் நீங்க கோல்டு ஹோல்டு பண்ணிருந்தீங்கன்னா ஒரு நாள் கூட உங்களுக்கு முதலீடு உங்களோட முதலீட்டுக்கு நஷ்டம் வந்ததில்லை. அதுதான் 8 வருஷம். ஸோ இது வச்சு நீங்க பாப்பீங்க, உங்களுக்கு 2014-15 நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்க ரிட்டர்ன் நெகட்டிவா இந்த வேல்யூ வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்திருக்கிறதுக்கு பிறகு எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் மேல கண்டினியூஸா போயிட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மார்க்கெட் எப்பெல்லாம் கரெக்ட் ஆச்சோ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது இல்ல. அதுதான் அந்த ரீசன்சி பயஸ் அப்படின்னு சொல்லுவோம் மார்க்கெட்ல. நீங்க உங்களோட லாஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்க எவ்வளவு பைசா நீங்க மார்க்கெட்ல பண்ணிருக்கீங்கிறது ஞாபகமே வராது. உங்களுக்கு ரீசெண்ட் லாஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இதே மாதிரி கோல்டுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் டைம் ஃப்ரேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க 8 வருஷம் அப்படின்னு டேட்டா சொல்லுது. ஆனா ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அகைன் கோல்டோட நீங்க எவ்வளவு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் நீங்க பெடரல் ரிசர்வ் வந்து 1% ரேட் கட் பண்ணான்னா ஒரு 12% நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு நீங்க ப்ராபபிலிட்டி வச்சு நீங்க பாத்தீங்கன்னா 60% ப்ராபபிலிட்டி எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10% சிஏஜிஆருக்கு தான் 60% வருது. நீங்க 8 வருஷம் நீங்க கோல்டு பண்றீங்க, அப்படி பண்றீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா நீங்க எவ்வளவு கோல்டு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு ரியலிஸ்டிக்கா எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க டேட்டாவை கேட்டீங்கன்னா டேட்டா என்ன சொல்லுது, 10% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் டேட்டா சொல்லுது. 12% ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% கூட இல்ல, 49% காட்டுது. விச் மீன்ஸ் காயின் டாஸ் கூட அந்த அளவு கூட இல்ல. ஸோ நீங்க கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும். ஸோ நான் என்ன சொல்லுவேன், நீங்க 2 பாயிண்ட் நான் சொல்லுவேன். கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ஆன்சர் இருக்கு. உங்களுக்கு நிஜமாவே கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண தேவை இருக்கா அப்படின்னு கேட்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு பொன் குழந்தை இருக்கா, ஒரு பொன் குழந்தை ஒரு பையன். பொன் குழந்தைக்கு நான் வந்து ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு ட்ரெடிஷனல் ஃபாதரோட மைண்ட் செட் இருக்கு, நான் வந்து கோல்டு சேமிச்சு வச்சிருக்கேன். என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் ஒரு 8 வருஷம் சண்டை. ஒய்ஃப் சொன்னாங்க இல்ல நாங்க கோல்டு வந்து இப்பவே சேர்க்கணும், கோல்டு வந்து நகை நட்டு இப்பவே வாங்கி சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்ல கோல்டெல்லாம் அப்படிலாம் சேர்க்க வேண்டாம், இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் என்ன டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது, இந்த நகை நட்டு இப்படி வாங்கி வைப்போம், ஐயே இப்படி எல்லாம் வாங்கிருக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால அதெல்லாம் வேண்டாம், நாங்க வந்து ஈக்விட்டி மார்க்கெட்லயே போடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமா சண்டை. அப்புறம் சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம்னு ஒரு ஒரு மிடில் கிரவுண்ட் மாதிரி ரீச் பண்ணோம். இப்ப நான் சொன்னேன் சரி நான் ஈக்விட்டி மார்க்கெட்ல நான் போடல, ஆனா நான் பிசிக்கல் கோல்டுலயும் நான் போடல. ஆர்பிஐ கோல்ட் பாண்ட்ஸ் அப்பதான் வந்தது. ஆர்பிஐ கோல்ட் பாண்ட்ஸ் கொண்டு வரான், 2.5% அவன் இன்ட்ரெஸ்ட் தரான். ரூபி டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா ஒரு 4%, 4% பிளஸ் 2.5% 6.5%. அவன் என்ன சொல்றான், 8 வருஷம் நீங்க மினிமம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் கிடையாது, அது ஒரு 0.5% போடுங்க, 7% வருது, பிக்ஸட் டெபாசிட் மாதிரி ரிட்டர்ன் எனக்கு வருது. சரி நான் கோல்டு பாண்ட்ஸ் போடுறேன், எனக்கு பிசிக்கல் எனக்கு வந்து கோல்டுல போட தேவை இருக்கிறது இல்ல, எனக்கு வந்து கிராம் கணக்குல நானும் சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் ஒரு மிக டிசிஷன் வந்தோம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நீங்க கோல்டு நீங்க சேமிக்கணும் அப்படின்னா நீங்க கோல்டுல சேமிக்கலாம். இப்போ தேவை இல்லை அப்படின்னு கேட்டீங்க, கோல்டுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு 2வது ஆன்சர், உங்க இன்வெஸ்டிங் டைம் ஃப்ரேம் 6 வருஷம் 7 வருஷத்துக்கு ரொம்பவே கம்மியா தான் இருக்கு அப்படின்னா அசெட் அலோகேஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம்.
இப்ப உங்க இன்வெஸ்டிங் டைம் ஃப்ரேம் 10 வருஷம் பிளஸ் அப்படின்னா அப்படின்னு இருக்கு. என்னோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஃப்ரேம் 10 இயர்ஸ் பிளஸ். இப்ப எனக்கு பொன் குழந்தை இல்ல, எனக்கு அந்த மாதிரி எனக்கு கோல்டு வந்து சேமிக்க தேவையில்லை, இல்ல பையனுக்கும் எனக்கு கோல்டு சேமிக்க தேவையில்லை அப்படின்னா நான் என்னோட வியூ என்னன்னா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லையே அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 10 இயர்ஸ் பிளஸ் உங்க டைம் ஃப்ரேம்னா உங்க அசெட் அலோகேஷன்ங்கிறது இப்போ உங்களுக்கு வராது. அந்த ஒரு 5 இயர்ஸ், லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆஃப் யுவர் ஃபினான்ஷியல் கோல் அசெட் அலோகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்க கோல்ட ஆட் பண்ணலாம். சோ உங்களுக்கு ஃபினான்ஷியல் கோல் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இல்ல நெக்ஸ்ட் 6-7 இயர்ஸ்ல இல்லைன்னா கோல்டு வந்து நீங்க ஆட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அஸ்யூமிங் தட் இப்ப நீங்க வந்து உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்க வந்து தங்கம் நீங்க சேமிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் நான் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்ப்பேன். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுவேன். கோல்டு வந்து நீங்க என்ன ரிட்டர்ன் நீங்க கோல்டு மார்க்கெட்ல நீங்க பாக்குறீங்களோ 40% 40% ஆஃப் கோல்டு ரிட்டர்ன் கரன்சியோட டிப்ரிசியேஷன்ல இருந்து மட்டும்தான் வருது. சோ கோல்டு வந்து இவ்வளவு பெர்சென்டேஜ் ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா அதுல 40% ருப்பியோட டிப்ரிசியேஷனால தான் வருது. பாக்கி வந்து அந்த ஃபெடரல் ரிசர்வோட ரேட் கட்டு, கோல்டு டாலர் டர்ம்ஸ்ல எவ்வளவு கோல்டு மூவ் ஆகுதோ அது ரெஸ்ட். நீங்க போட்டிருக்க கிராஃப்ல வந்து இது வந்து இது ரோலிங் ரிட்டர்ன்ஸ், இது ரோலிங் ரிட்டர்ன்ஸ். இப்ப எனக்கு என்னன்னா இப்ப லைக் 2012ல இருந்து ஒரு 2018-19 வரைக்கும் எடுத்துக்கங்க, அப்ராக்சிமேட்லி ஒரு 7-8 இயர்ஸ். அப்போ வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கோல்டு பிரைசஸ் கரெக்டட் ஆல்மோஸ்ட் 50%. ஒரு $1950 $2000 இருந்து ஒரு $950 வரைக்கும் வந்துச்சு, ஹிட் ஆச்சு, நானே பார்த்தேன். சோ இப்ப அது மாதிரி இப்ப இன்னைக்கு $4500 அவுன்ஸ் இருக்குது, ஒரு $2250 வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி ஆனஸ்ட்லி நான் என்ன சொல்லுவேன், தெரியாது அப்படின்னு தான் எனக்கு சொல்லுவேன். ஏன்னா டிரைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 டிரைவர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த 2014-15 நீங்க சொன்னீங்க இல்லையா, ஷார்ப்பா கோல்டு கீழே விழுந்தது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. கோல்டு அப்ப விழுந்த போது ஏன் விழுந்ததுன்னு யாருக்குமே புரியல. இப்ப இன் ஹைண்ட்சைட் நிறைய பேர் வந்து ரீஅலோகேட் பண்ணாங்க அப்படின்னு புரியுது. ஆனா அந்த டைம்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, யாருக்குமே புரியல கோல்டு ஏன் இவ்வளவு கீழே விழுது, ஏதாவது கிரைசிஸ் வரப்போகுதோ அப்படின்னு. நார்மலி கிரைசிஸ் வரப்போகுதுன்னா கோல்டு மேல போகும், கோல்டு நேரம் உள்டாவா கீழே விழப்போது யாருக்குமே புரியல அது ஏன் நடந்தது, என்ன நடக்க போகுது, அது பாசிட்டிவா நெகட்டிவா யாருக்குமே ஒன்றும் புரியல. ஸோ இன்னைய தேதி வச்சு நீங்க பாத்தீங்கன்னா கோல்டு அன்சர்டன்டி அண்ட் டிரைவர். ஸோ ஃபெடரல் ரிசர்வோட ரேட் கட்டும் அப்போ இந்த அன்சர்டன்டி, இது 2 தான் மெயின் டிரைவர்ஸ். ஸோ 2026, 27, 28 இந்த 3 வருஷத்துல உங்களுக்கு வந்து உலக நாடுகள்ல வந்து ஒரு ஒரு ஒப்புதல் இல்ல ஒரு பீஸ் ட்ரீட்டி அந்த மாதிரி ஒன்னும் வரப்போகுது இல்ல, இன்னும் வருஷாதான் ஆக போகுது அப்படின்னு உங்க வியூ இருக்குன்னா கோல்ட் பிரைஸ் மேல போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வருமா இல்லையாங்கிறது யாருக்குமே நிச்சயமா சொல்ல முடியாது. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், நீங்க 1 இயர் 2 இயர் டைம் ஃப்ரேம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க எப்பொழுதுமே ஒரு லாங் டேர்ம் டைம் ஃப்ரேம் தான் நீங்க வச்சுக்கணும். ஏன்னா ஜெனுவின்லி யாருக்குமே இந்த மார்க்கெட்ல ஒரே ஒரு உண்மைதாங்க, யாருக்குமே நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா பெஸ்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனா அவங்க வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க் வச்சிருப்பாங்க. இப்படி வந்ததுன்னா என்ன பண்ணணும், இப்படி வந்ததுன்னா என்ன பண்ணணும், அந்த போர்ட்போலியோவை வந்து எப்படி ஃபூல் ப்ரூஃப் பண்ணலாம், எப்படி ரிஸ்க் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு ஃப்ரேம்வொர்க் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு ஃப்ரேம்வொர்க் வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சந்தோஷம். இப்ப உங்களுடைய கூற்றுப்படி ஒரு மினிமம் 6% அடுத்த வருஷத்துல கரண்ட் இயர்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கோல்டு. அதுக்கு அந்த 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணாங்கன்னா அடுத்த பாலிசி வந்து ஃபெடரல் ரிசர்வ் சொல்றாங்க இல்ல 2026ல நாங்க கட்டே பண்ண போகுது இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த 6% அந்த 6% வந்து ஒரு 2.5% 3% ஆயிடும். கரன்சி டிப்ரிசியேஷன் வச்சு மட்டும் கோல்டோட அப்சைட் பார்க்கலாம். கரெக்ட். அத ஸ்ட்ரக்சரல்ல சேர்க்கறீங்க.
just if I may ask you, இன்னொரு உங்க வாய்ஸ் கொஞ்சம் கட் ஆச்சு. அது क्वेश्चन கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா? இல்ல இன்னும் நீங்க அது 0.5 இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிடக்ஷனை வந்து ஸ்ட்ரக்சரல்ல கொண்டு வர்றீங்க. இப்ப இன்னொன்னு வந்து உலக நாடுகள் எல்லாம் கோல்டு வாங்குறத வந்து அன்சர்டனிட்டில கொண்டு போறீங்க. பட் அதையே வந்து ஸ்ட்ரக்சரலா எடுத்துக்கலாமா? ஏன்னா உலக நாடுகள் பூரா வந்து இப்ப அமெரிக்கா விட்டு தே வாண்ட் டு மூவ் அவே ஆர் டீடாலரைசேஷன் இது மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்குது. அமெரிக்கா மேல இருக்க நம்பிக்கை குறைகிறது, அவங்களுடைய ரிசர்வ்ஸை நான் கொஞ்சம் குறைச்சு ஃபர்தரா ஆட் பண்ணாம இருக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கையில அப்ப இஸ் இட் ஸ்டில் எ லாங் ரேலி லெஃப்ட் ஃபார் கோல்ட்? உங்களுடைய தாட் ப்ராசஸ் இட் குட் பி எய்தர் வே, வாட் எவர் யூ ஃபீல் லைக். அதுக்கான நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் தான். அந்த இப்போ அந்த 1000 டன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் 1000 டன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த 1000 டன்ல வந்து ஒரு பகுதி ஸ்ட்ரக்சரல் தான், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அது எவ்வளவு ஸ்ட்ரக்சரல்ங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நான் அது ஸ்ட்ரக்சரல் எல்லாம் கொண்டு வரல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் 3 வருஷம் 2022, 23, 24 ஒவ்வொரு வருஷமும் 1000 டன் வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த 1000 டன்ல எவ்வளவு வந்து ஸ்ட்ரக்சரல் அப்படிங்கிறது சொல்றது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு ஸ்ட்ரக்சரல், எவ்வளவு வந்து அந்த யூஎஸோட பாண்ட் பிரைஸ் கீழே விழுந்ததுனால எவ்வளவு வந்து புதுசா அவங்க ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். இந்த வருஷம் என்னோட ஒரு கணிப்புப்படி நீங்க ஒரு 1000 டன் வாங்கியிருக்க மாட்டாங்க. மேபி ஒரு 800, 850 டன் இல்ல 900 டன்ஸ் அந்த அளவுக்கு தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு என்னோட ஒரு கால்குலேஷன். அது இன்னும் ஒரு 3 மாசத்துல தெரியும், அந்த டேட்டா வரப்போது தெரியும். ஸோ வேணா ஒரு 50-50 அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். அந்த 1000 டன்ல ஒரு 50% வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்டா வந்திருக்குது, இந்த டீடாலரைசேஷனோட ஃபியர் அதனால இது வந்திருக்குது அப்படின்னு நீங்க ஒரு சேஃபா சொல்லலாம். ஷூர் ஷூர். அர்ஜுன், இன்னொரு கேள்வி வந்து ஜஸ்ட் டு கிவ் சம் க்ளூ டு தி வியூவர்ஸ். இப்போ நீங்க லாங் டேர்ம் கிராஃப், கோல்டு கிராஃப் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க, வச்சிருப்பீங்க, நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ அதுல வந்து யூ ஆர் ஆல்சோ ஏ கமோடிட்டிஸ் ஃபண்ட் மேனேஜர் ஃபார் மல்டி அசெட் அலோகேஷன். ஸோ இப்போ அதை வச்சு நீங்க பார்க்கையில வந்து இப்போ இந்த லாங் டேர்ம்ல வந்து சிலைக்கு நம்ம யூஸ்வலா சொல்றோம், ரியல் எஸ்டேட்டு, கோல்டு எல்லாம் வந்து ஒரு 8 வருஷம் புல் ரன்ல இருக்கும், அப்புறம் ஒரு 7-8 வருஷம் படுத்திருக்கும். கைண்ட் ஆஃப் லாங் டேர்ம் ரேலி ஆன் எய்தர் சைட். டவுன்ல போறதும் லாங் டேர்மா இருக்கும், அப்ல போறதும் லாங் டேர்மா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ கிராஃபை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது do you get some information that okay it has run too much, now it has to fall அப்படிங்கிற மாதிரி? So that is actually a very good question. So இது வந்து அந்த மந்த்லி நாங்க வந்து blog.sundarammutual.com இதுல வந்து மந்த்லி பிரசன்டேஷன்ஸ் போட்டுட்டே இருப்போம். இதுல நாங்க வந்து சில்வர்ல ஒரு பிரசன்டேஷன் போட்டிருந்தோம். ஒரே நிமிஷம், நான் அந்த ஸ்லைடு மட்டும் நான் ஒன்று ஷேர் பண்றேன். ஷூர். உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுதான்னு மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றீங்களா? இப்ப வருது இல்லையா? ஸோ நீங்க வந்து சார்ட் பாக்குறது முக்கியம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு வந்து நான் சார்டிஸ்ட் கிடையாது. சார்ட் வந்து ஒரு நியர் டேர்ம் எப்படி அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி வருது அப்படின்லாம் அது வந்து கொஞ்சம் கிளியரா சொல்லும். ஆனா அதை வச்சு நீங்க வேல்யூவேஷன்ஸ் போட முடியுமா அப்படின்ற கோல்டு சில்வர் ரேஷியோ பத்தி நீங்க சொன்னீங்க. எனக்கு வந்து அந்த கோல்டு சில்வர் ரேஷியோட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நான் அக்டோபர்ல நான் போட்ட பிரசன்டேஷன், நாங்க போட்ட பிரசன்டேஷன். ஸோ இது வந்து இதுல வந்து சில்வர் பிரைஸ் போட்டிருக்கேன், இப்போ கோல்டு சில்வர் ரேஷியோ போட்டிருக்கேன். கோல்டு சில்வர் ரேஷியோ வச்சு நீங்க அந்த கோல்டு சில்வர் ரேஷியோ வந்து நீங்க இன்டர்பிரட் பண்றீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஆவரேஜ் வந்து நீங்க வச்சு நீங்க இன்டர்பிரட் பண்ணுவீங்க. அது நீங்க என்ன ஆவரேஜை யூஸ் பண்றீங்களோ அதுபடி உங்க இன்டர்பிரேஷனும் மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்ல வந்து நான் 50 இயர் ஆவரேஜ் போட்டிருந்தேன். 50 இயர் ஆவரேஜ் போட்டீங்கன்னா கோல்டு சில்வர் ரேஷியோ இங்க வருது அப்படின்னா நீங்க இந்த டேட்டா என்ன சொல்லுது, இந்த ஆரஞ்சு லைன் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் கீழே விழ போகுது அப்படின்னு காட்டுது. நான் வந்து 50 இயர் ஆவரேஜ் எடுக்கல, நான் 5 இயர் ஆவரேஜ் தான் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ஆரஞ்சு டாட்டட் லைன் வந்து கொஞ்சம் கூட மேல போகுது. நீங்க ஆவரேஜ் வந்து என்ன எடுக்கிறீங்களோ அது தகுந்தபடி உங்களோட ஸ்டோரி இல்ல உங்களோட ஃபோர்காஸ்டையும் நீங்க வேல்யூவேஷன் மெட்ரிக்கையும் நீங்க மாத்திட்டே இருக்கலாம்.
அதனால எனக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்ல வந்து எனக்கு அந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 100% ஒரு உடன்பாடு இல்லை. ஏன்னா அது வந்து நீங்க அது ஒரு ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் கமாடிட்டி ட்ரேடர் அவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அது கரெக்டான அந்த ஒரு ஆவரேஜ் அவர் யூஸ் பண்ணுவாரு. ஆனா அந்த கரெக்டான ஆவரேஜ் வந்து ஒவ்வொரு சைக்கிள்லயும் மாறிட்டே இருக்கும். அது என்னங்கிறது அந்த ட்ரேடருக்கு தான் தெரியும். எங்களை மாதிரி நார்மல் இன்வெஸ்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அது என்ன மல்டிபிள் யூஸ் பண்ணணும், அது என்ன ஆவரேஜ் யூஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்குது. சோ அதனால இந்த மாதிரி அந்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு நான் ரிலை பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எப்போதுமே என்னோட ஃபோக்கஸ் வந்து மோஸ்ட்லி லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் தான். ஏன்னா எல்லாருக்கும் வேற ஜாப்ஸும் இருக்கும். இன்வெஸ்டிங் வந்து ஒரு பார்ட்டா தான் பண்ணுவாங்க. அதனால அந்த பழைய ஒரு மோட்டார் பைக்கோட ஆட் இருக்கும், fill it, shut it, forget it அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, பெட்ரோல் ஃபில் பண்ணுங்க, ஷட் பண்ணுங்க, அதுக்கு அந்த மோட்டார் பைக் ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க இன்வெஸ்டிங்ல வந்து இன்வெஸ்டிங்கோட மெயின் எதிரி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தான். So they say you have to save your portfolio from yourself. நீங்க அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு வாட்டி செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த போர்ட்ஃபோலியோ வந்து நீங்க மாத்திட்டே இருக்க கூடாது. அந்த போர்ட்ஃபோலியோ வந்து செட் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோ லெட் தி போர்ட்ஃபோலியோ கிரியேட் ரிட்டர்ன்ஸ். இந்த கால் வச்சதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா few days முன்னால ஒரு யங் இன்வெஸ்டர், he is around 35-40, பார்த்தாரு. நாங்க ஒரு மெயில் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருந்தோம். இது ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னால சில்வர்ல போட சொல்லியிருந்தோம். இப்ப மோர் தேன் டபுள் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கங்க, ஈக்விட்டி சீம்ஸ் டு பி சீப்பர் நவ், ஈக்விட்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அதை அந்த பையன் பார்த்துருக்காப்புல, அவங்க அப்பா பார்த்துருக்காப்புல. பார்த்துட்டு பையன் உடனே கூப்பிட்டா, இல்லை எங்க அப்பா வந்து எல்லாத்தையும் சில்வருக்கு மாத்துடா, பாரு 6-7 மாசத்துல டபுள் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஸோ எல்லாம் இருக்கிற ஈக்விட்டி பண்ண போறான். அவன் ஒரு 10 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணிட்டு வர்றான். உடனே மாத்து என்ன கூப்பிட்டான், ஒரு கோடிக்கு இருக்குது, நீங்க எல்லாத்தையும் சில்வருக்கு மாத்திடலாமா, மாத்திடுங்க அப்படின்னா. இல்லப்பா நீ ஒரு மெயில் மட்டும் கொடு, எல்லாத்தையும் சில்வருக்கு மாத்த சொல்லி நான் மாத்திடுறேன். நானா மாத்த மாட்டேன், என்னைய கேட்டீங்கன்னா நான் மாத்த மாட்டேன். கொஞ்சம் ஒரு 5 லட்சம் 10 ஒரு 5% 10% எடுத்து போட்டுக்கலாமே தவிர, அதுவும் இந்த டயத்துல போடணுமான்னு தெரியல, நாங்க வீங்கன்னு சொல்றோம், நீ வாங்க வர்ற அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இப்ப அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து இந்த வேகத்துல இருக்காங்க. ஸோ ஒரு கன்க்ளூஷன் மாதிரி எடுத்துக்கலாமா, கவர்மெண்ட் எந்த அளவுக்கு பை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, அது எவ்வளவு வருடங்கள் பை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு கோல்டு ஏறிக்கிட்டு இருக்கும், கோல்டு பிரைஸ் பர்டிகுலர்லி ஏறிக்கிட்டு இருக்கும், அந்த அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்ட்ரல் பேங்கோட டிமாண்ட் ஒன்று ஒரு ஷிஃப்ட் வந்திருக்குது இல்லையா, அந்த ஷிஃப்ட்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட பாதி வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரக்சரல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அந்த ஒரு டவுன் சைட் சப்போர்ட் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு வேணா சொல்லலாம். ஓகே ஓகே, டவுன் சைட் நீங்க சில்வர் பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, அதுல எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா, இப்போ ஒரு ராஜா வந்து போர் நடத்துறாங்க. போர்ல வந்து ஒரு 10,000 பேர் போறாங்க. 10,000 பேர் போருக்கு போறாங்க, திரும்பி வருது வந்து 4,000 பேர் தான் திரும்பி வராங்க. 6,000 பேர் போர்ல வந்து தவறிட்டாங்க. 4,000 பேர் தான் கண்ணுக்கு நீங்க தட்டுப்பட்டுட்டே இருக்கும். இந்த சர்வைவர்ஷிப் பயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து யாரெல்லாம் பைசா பண்ணிருக்காங்களோ அவங்களோட சக்சஸ் ஸ்டோரி தான் அவங்க காதுல விழும். இந்த 6,000 பேர் வந்து தவறி போனவங்களோட ஸ்டோரிஸ் ஒண்ணுமே காதுல விழாது, ஏன்னா அவங்க இல்ல சொல்றதுக்கு. ஸோ எப்பொழுதுமே அது வந்து மனசுல வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நான் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவேன். பிகாஸ் அந்த லக்கி இன்வெஸ்டர் அன்லக்கி இன்வெஸ்டர் நான் சொன்னேன் இல்லையா, நீங்க 2013 நீங்க வந்து இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துல லார்ஜ் கேப் வந்து உங்களுக்கு 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். இது நம்பர்ஸ் தான், நான் சும்மா ஒண்ணும் சொல்லல. ஒரு வருஷத்துல லார்ஜ் கேப் 100% கொடுத்துருக்கும். அதே மிட் கேப் வந்து ஒரு வருஷத்துல 200%, ஸ்மால் கேப் ஒரு வருஷத்துல 300%, நானோ கேப் மைக்ரோ கேப் ஒரு வருஷத்துல 400%. இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நான் வாழ்க்கையில கேட்டதே கிடையாது. எனக்கு அதெல்லாம் நம்பி இப்படி எல்லாம் மார்க்கெட் போகுமான்னு கூட எனக்கு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. லக்கி இன்வெஸ்டர் இல்ல, என்னோட இன்வெஸ்டிங் ஜெர்னி வந்து 2015 தான் ஸ்டார்டே ஆச்சு. இப்போ நான் வந்து லக்கி இன்வெஸ்டர் கிடையாது. சோ நீங்க லக்கி இன்வெஸ்டரா இல்லையான்னு உங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அதனால நான் எப்ப எல்லாத்தையும் என்ன சொல்லுவேன்,
நீங்க லக்கி இன்வெஸ்டர் இல்லன்னு நினைச்சிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க பேட் லக்க வந்து உங்க டைம் ஹொரைசனை இன்க்ரீஸ் பண்ண உங்க பேட் லக்க நீங்க குறைக்கலாம். குட் லக்கா மாறும். கரெக்ட். இதே அடிப்படையில இன்னொருத்தங்க ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பையன் 3 பேர் வந்திருந்தாங்க. அதுவும் இந்த வாரத்துல தான், ஒரு 1 வீக் பிஃபோர் எக்ஸாக்ட்லி. அவங்க வந்துட்டு சார் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன், ஒருத்தர் பேசினாரு, அவர் வந்து நீங்க வெள்ளி வாங்கன்னாரு, என் ஹஸ்பண்ட் வேண்டாம்னாங்க, இல்லைன்னு அவரை நச்சரிச்சு போய் பாரிஸ்ல போய் வெள்ளி வாங்கிட்டு வர சொன்னேன், 1 கிலோ வாங்கிட்டு வந்தான், ஒரு 1.25 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. 1.25 லட்சத்துக்கு வாங்கிட்டு வந்து அப்புறம் அந்த இடையில வந்து பாத்தீங்கன்னா சடச்சடன்னு கொஞ்சம் விழுந்துச்சு ஒரு 1 or 2 months பேக். விழுதவும் பயந்து போனேன். அவரே வீடியோ போட்டாரு, இனிமே வந்து 1,35,000 ரூபாய்க்கு போயிடும், நீங்க உடனே போய் இருக்கிற வெள்ளியெல்லாம் வித்துருங்கன்னு. நான் வாங்கின வெள்ளியை மட்டும் விற்காம என் ஹஸ்பண்ட் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தாரு வெள்ளி, அதுல 1 கிலோ 2 கிலோவையும் எடுத்து மொத்தத்துல கொண்டு போய் 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் நஷ்டத்துல பர் கேஜிக்கு வித்துட்டான். இப்ப பார்த்தா வெள்ளி 2.5 லட்சம் ஆயிடுச்சு. என்ன பண்றது? ஸோ இதுதான் மனநிலை. இன்னைக்கு மக்களுடைய மனநிலையை சொல்றதுக்காக இருக்கு. ஒரு பக்கம் வந்து நான் வெளியில குதிக்கிறேங்கிறாங்க, இன்னொரு பக்கம் குதிச்சு வெளியேறிட்டி எகிரிட்டி அப்படிங்கிறாங்க, நஷ்டத்தோட எகிரிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். பட் எனிவே, டு சம் இட் அப், I have a few more questions on the equity market. அதுக்கப்புறம் Q&A போயிடுவோம். எனக்கு என்ன, இப்ப நம்ம வந்து I need some conclusionary point from you for the viewers who are holding on to for more than an hour. So உங்களுடைய, நீங்க ஒரு commodities fund manager, இது ஒண்ணு, you can tell me how to handle investors particularly, how to handle this mad rush for gold and silver, அது ஒண்ணு. ஆர் செகண்ட் திங் வந்து இந்த 2026ல வந்து ஜெனரலா ஒரு அவுட்லுக், ஐ மீன் நோ, as you rightly said, no one can guess or do anything. ஜெனரலா இங்க இருந்து மேல போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கா கோல்டு சில்வருடைய பிரைசஸ், ஆர் இன்னும் இதே இடத்துல இருக்க வாய்ப்புகள் இருக்கா, அல்லது குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? திஸ் ஜஸ்ட் சிம்பிளி ஃப்ரம் யுவர் பெர்செப்ஷன் and with whatever numbers you are going through. என்ன கேட்டீங்கன்னா மூணுக்குமே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இப்ப இன்னைய நிலப்பாடை வச்சு பாத்தீங்கன்னா அந்த ஒரு மார்க்கெட் என்ன சொல்லுது, 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஃபெடரல் ரிசர்வ் கட் பண்ணுவாங்க அப்படின்னு மார்க்கெட் சொல்லுது. அதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா கோல்டுல கிட்டத்தட்ட ஒரு 6% விசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது 2026ல. இந்த 6% மேல போகணும்னா அன்சர்டனிட்டி ஜாஸ்தி ஆகணும். ஏதாவது சண்டை வரணும், சச்சரவு அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா குளோபல் பிளேஸ்ல, அப்ப அந்த 6%க்கு மேல போக வாய்ப்பு இருக்கு. ஃபெடரல் ரிசர்வ் இல்ல நாங்க கட்டே பண்ண போகுது இல்லை அப்படின்னா 6%ல இருந்து கீழே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ பேஸ் கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6% அப்படி இன்னைய நிலவரம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு 6% விசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது 2 பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். ஒண்ணு, கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண தேவை இருக்குன்னா நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லையா, அந்த எக்ஸாம்பிள் படி. இல்ல உங்களுக்கு அசெட் அலோகேஷன் உங்களுக்கு பண்ண தேவை அப்படின்னா நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டர், உங்களுக்கு வந்து இப்ப 10 வருஷத்துக்கு கம்மியா உங்களுக்கு பைசா தேவையே இல்லை, இது இன்வெஸ்டடாவே இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண தேவை இல்லையே அப்படின்னு நான் சொல்லுவேன். Very good, very good. So youngsters, long-term investors can still focus on equity completely, and gold வந்து probably may not go down. Just I am concluding from whatever he is saying. So அது என்னுடைய conclusion. So gold may not go down. Probably gold, silver can float on here, little bit here and there, but there is some possibility, reasonable probability to go up in a small way. இங்க இருந்து டபுள் ஆகுமா அப்படின்னா அது மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தெரியல நம்பர்ஸ்ல இருந்து. That's what Arjun is coming to a conclusion overall, because we want to give some clear conclusion as we see it. Whatever we see it, it may happen, it may not happen, but the most probability is, probably it may not go down, it may not go up another 100%. ஏறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. But at the same time ஒரு slight increase in gold prices இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. With that, we are coming to Arjun. நீங்க other factors ஐயும் as a chief economist நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால 2026ல பங்குச்சந்தையின் போக்கு, நிப்டி 15 எடுத்துக்கோம், சென்செக்ஸ் எடுத்துக்கோம், நிப்டி 100 எடுத்துக்கோம், வாட் எவர். ஸோ இந்த பங்குச்சந்தையின் போக்கு வந்து
கோல்டு சில்வரை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விசிபிலிட்டி உங்களுக்கு தெரியுதா? திருப்பிலேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். இந்த சென்ஸ் நாங்க வந்து எப்பொழுதுமே பாசிட்டிவ் தான் ஃப்ரம் அன் equity மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இந்தியாவோட நீங்க நிலவரம் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நீங்க மார்க்கெட்டோட ரியாக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் இங்க செப்டம்பர் ஆஃப் 2024 இல்ல 2024 செப்டம்பர் 2024 தான் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட்ஸ் இன் செப்டம்பர் 2024. செப்டம்பர் 2024 என்ன ஆகுது? யூஎஸ்ல வந்து எலெக்ஷன்ஸ் வருது. யூஎஸோட பிரசிடென்ட் வராது. அப்போ மார்க்கெட்டோட ஃபியர் டாரிஃப் எல்லாம் ஜாஸ்தி ஆக போகுது அங்க அப்படிங்கிற ஃபியர் வருது. ஃபர்ஸ்ட் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட்ஸ் தேர். ரெண்டாவது அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஏப்ரல் மே ரெண்டாவது அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் 2025 வருது. மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கூட சரியுது. ஏன்னா டாரிஃபோட அந்த சதவீதம் வந்து கொஞ்சம் கூட ஜாஸ்தியா போடுறாங்க. அப்ப கொஞ்சம் கூட இம்பாக்ட் வரும் அப்படின்னு மார்க்கெட் எதிர்பார்க்கறாங்க. அதுல இருந்து கீழே விழுது. நீங்க ஃபுல் இயர் 2025 ரிட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா 10% கம்மியா தான் வந்திருக்கு நிஃப்டியோட ரிட்டர்ன். இந்த 2025ல இந்தியாவோட மேக்ரோஸ்ல ஏதாவது சேஞ்ச் வந்திருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்திருக்குது. ஆனா பாசிட்டிவ் சேஞ்ச் தான் வந்திருக்கு. மார்க்கெட் எப்படி மேல போயிருக்கு? நாளைக்கு மார்க்கெட் வந்து ரிலேட்டிவ்லி நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் இஸ் ஃபாலன். மேக்ரோஸ் பாத்தீங்கன்னா மேக்ரோஸ் 2024ல என்ன மேக்ரோஸ் இருந்திருக்குதோ அதை விட ஸ்ட்ராங்கா தான் இருக்கு 2025ல. அண்ட் இந்த 50% டாரிஃபோட இம்பாக்ட் வந்து டேட்டால தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் கண்ணுல ஒண்ணுமே தெரியல. சில செக்டர்ஸ்ல இம்பாக்ட் இருக்குது, சரி கரெக்ட் தான். ஆனா ஆன் த ஹோல் இந்தியா மேக்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஒன்றும் தெரியல. ஸோ அந்த ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்பவே இந்தியா ரெசிலியண்டா தான் இருக்குது. ஸோ மேக்ரோ வச்சு நீங்க பாத்தீங்கன்னா 2026 ஐ எக்ஸ்பெக்ட் இந்தியா மேக்ரோ டு ரிமெயின் ரெசிலியன்ட் அண்ட் ஸ்ட்ராங். இந்த அன்சர்டன்டி வந்து 2026ல குறைய இந்தியாவோட ஸ்ட்ரென்த் கூடத்தான் செய்யுமே தவிர குறைய வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்ப மார்க்கெட் படி நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் இதை வந்து எப்படி பாக்குது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது வந்து இட் இஸ் வெரி வெரி ரிலேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் 2 வருஷமா சைனால வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சைனால இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு ரிட்டர்ன் வரலன்னு வச்சுக்கோங்களேன் ரிலேட்டிவ் பேசிஸ். இப்போ அக்டோபர் 2025ல இருந்து சைனீஸ் மார்க்கெட்டும் இந்தியா மார்க்கெட் பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் அந்த சைனாவோட அவுட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ற போது கம்மி ஆயிட்டு இருக்கு. ஸோ சைனா வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். பிகாஸ் நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, சைனா வந்து சீப்பா இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. அங்க சைனால டீஃப்ளேஷன் இருக்குங்கிறது யாரும் பார்க்கல. அது சீப்பா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சைனா இன்வெஸ்ட் பண்றாங்க. சைனா இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா எஃப்ஐஐயோட ஃபோக்கஸ் வந்து சைனால போகும், இந்தியால வராது. ஸோ இந்தியாவோட மார்க்கெட் ரிட்டர்ன் இஸ் ரிலேட்டட் நாட் டு இந்தியாஸ் மேக்ரோ அலோன். சுத்து வட்டாரத்துல வந்து மத்த கண்ட்ரீஸ்ல வந்து இன்வெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு, இன்வெஸ்டிங் வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்கு, அதை வச்சுதான் மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து கால்குலேட் ஆகுது. அதனால மார்க்கெட் ரிட்டர்ன் ப்ராபபிலிட்டி வந்து I won't really be able to say. Macros, I see India macros to be better in 2026 and continue to be resilient. இதுல எல்லாத்துலயும் உங்க அன்சர்டன்டி குறைஞ்சதுன்னா, ஏதாவது ட்ரேட் டீல் வருது இல்ல ஏதாவது டாரிஃப் குறையுது அப்படின்னா the possibility of India macro strength is only more. அப்படின்னா மார்க்கெட் வந்து அது பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனா 2026ல மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ரோஸ் ஃபண்டமெண்டல்ஸ் வில் பி குட். பட் மார்க்கெட் வந்து அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து அக்னாலேஜ் பண்ணுமாங்கிறது அது வந்து ஒரு கேள்விக்குறி தான் என்னோட மனசுல. ஏன்னா நான் மேக்ரோஸ் வந்து மெயின்லி பாக்குறேன். குட். இப்ப அர்ஜென்ட் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் இன்க்ரீஸ் ஆகி போனஸ் வருது. அர்ஜுன் 1 லட்சத்தை எடுத்துட்டு போய் கோல்டு சில்வர்ல போடுவாப்லையா இல்ல ஈக்விட்டில போடுவாப்லையா? நான் கோல்டு சில்வர்ல போட மாட்டேன். அப்படி எனக்கு கோல்டு சில்வர்ல போடணும்னா எனக்கு வந்து மினிமம் 9 வருஷம் எனக்கு அந்த பைசா வேண்டாம்னா மட்டும்தான் நான் கோல்டு சில்வர்ல போடுவேன். இல்லைன்னா நான் எல்லாமே எக்விட்டியில தான் போடுவேன். எக்விட்டியில அந்த மிட் அண்ட் லார்ஜ் ஸ்பேஸ்ல நான் மோஸ்ட்லி போடுவேன். மிட் அண்ட் லார்ஜ் ஸ்பேஸ். வெரி குட். சந்தோஷம். இப்ப few questions நம்ம எடுத்துக்குவோம். So from
2026 perspective, but in general நீங்க சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கையில automatically market has to follow it. Market is a slave of fundamentals. That's what I believe. So ultimately it has to do good, and 2026 could be a much better year than 2025 overall. And let us see, wait and see. And நீங்க சொன்ன மாதிரி long term investors never lose money in markets. So with that, I'm closing this. We are getting into Q&A. இப்போ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வர மக்கள் ப்ளீஸ் நீங்க ஆல்ரெடி இருக்கவங்க என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ போடுங்க. ஆல்ரெடி சில இது சாட் பாக்ஸ்ல வந்திருக்கு. லெட் மீ ஜஸ்ட் கோ த்ரூ இட். வாட் இஸ் த கோல்டு ப்ரொடக்ஷன் இன் இந்தியா ஃபார் நவ் அண்ட் ஃபியூச்சர் பொட்டன்ஷியல்? இந்தியாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு கோல்டு ப்ரொடக்ஷன் கிடையாது, ஆல்மோஸ்ட் நெல்லு. ஒன்லி ரீசைக்கிள்டு கோல்டு தான் கிடைக்குது. நம்ம பழைய தங்கத்தை உருக்கி புது தங்கமாக்குறோம். Right around 600 tons நினைக்கிறேன். So we are completely dependent on imports for gold. 100% import தான், except for recycled gold. And what are the possibility to reduce in gold, reduction in gold prices other than US federal rate rate increase? If price reduce, the production of gold will be reduced to keep gold rate high. If price reduce, the production of gold will be, I mean, gold production வந்து அவ்வளவு குயிக்கா பண்ணிட முடியாது. Probably Arjun, I will leave that question to you. It's not very clear. என்ன கேக்குறாரு அப்படின்னா, நீங்க கோல்டு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணா கோல்டு பிரைஸ் குறையுமா, அல்லது வாட் ஆர் த பாசிபிலிட்டி டு ரெடியூஸ் கோல்டு பிரைஸ் அதர் தென் ஃபெடரல் ரேட்டை தவிர கோல்டு பிரைஸை ரெடியூஸ் பண்றதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன காரணங்கள் இருக்கு, இதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னு கேக்குறாரு. கோல்டு பிரைஸ் வந்து எப்ப கீழே விழும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, என்னோட மனசுல ரிஸ்க் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அன்சர்டனிட்டிஸ் எல்லாமே கிளியர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா யுக்ரைன் சண்டை தீர்ந்து போயிடுது. யுஎஸ் வந்து இப்ப டாரிஃப் எல்லாம் நான் வந்து என்னெல்லாம் போட்டேனோ எல்லாத்தையும் நான் திருப்பி எடுத்துடுறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி டாரிஃப் எல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி என்னெல்லாம் பிரச்சனைங்க ஒரு லாஸ்ட் 2-3 வருஷத்துல என்னெல்லாம் பிரச்சனைங்க வந்ததோ அதெல்லாம் எந்த வேகத்துல வந்ததோ அதே வேகத்துல எல்லாமே கிளம்பி போயிடுச்சுன்னா கோல்டு வந்து கீழே போக சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. இந்த அன்சர்டனிட்டிஸ் எல்லாமே அப்படியே காணாம போயிடுதுன்னா கோல்டு வந்து கீழே விழும். ஏன்னா இது கோல்டு வந்து இந்த அளவுக்கு கோல்டு இன்கிரிமெண்டலா ஹோல்ட் பண்ண தேவை இருக்கிறது இல்லை. இந்த அன்சர்டனிட்டி லார்ஜ், தட் இஸ் த பிகெஸ்ட் ரிஸ்க். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபெடரல் ரிசர்வ் வந்து ரேட் கட்லாம் பண்ண போறது இல்ல, கொஞ்சம் சிலப்போ ரேட் ஹைக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரல் டிரைவர் ஃபார் கோல்டு அதுவும் போயிடும். பட் மெயின் டிரைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்சர்டனிட்டி. 5 ரேலிஸ் பார்த்தோம் இல்லையா, 5 ரேலியில வந்து கிட்டத்தட்ட 3 ரேலிக்கு மேல உங்களுக்கு எல்லாமே அன்சர்டனிட்டி தான் டிரைவ் ஆயிருக்குது. சோ அன்சர்டனிட்டி எல்லாமே கீழே விழ சான்சஸ் இருக்கு. ஓகே ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரையும் மியூட் பண்ணிடுறேன். அர்ஜுன் நீங்க அப்புறம் அன்மியூட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்த கேள்வி வந்து silver can be produced from silver or any other alternate for industrial use. சில்வர் வந்து வெள்ளி வந்து நீங்க ஜிங்க் காப்பர் அந்த மைன்ஸ்ல இருந்தா ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இட்ஸ் பை ப்ராடக்ட். சில்வர் வந்து பை ப்ராடக்ட். சில்வருக்கு செப்பரேட் மைன் கிடையாது. ஸோ அதனால வந்து நீங்க சில்வர் ப்ரொடக்ஷனை சடனா இன்க்ரீஸ் பண்றதும் இட் டேக்ஸ் டைம். ஏன்னா நீங்க திருப்பி ஒரு காப்பர் மைனோ ஒரு ஜிங்க் மைனோ அது மாதிரி தான் போடணும். அன்லைக் கோல்டு, சில்வருடைய ப்ரொடக்ஷன் இந்தியாவில் இருக்கு. கம்பெனிஸ் லைக் இந்துஸ்தான் சில்வர், இந்துஸ்தான் காப்பர் அண்ட் அதர் கம்பெனிஸ் பை ப்ராடக்டா மேனுஃபேக்சர் பண்றாங்க. பட் ஸ்டில் வி ஆர் ஆல்சோ இம்போர்ட்டிங் சில்வர். அதுதான் இது இண்டஸ்ட்ரியல் சில்வர்ல ஒரே ஒரு நெகட்டிவிட்டி என்னன்னா, கோல்டு அளவுக்கு கோல்ட்ல கிட்டத்தட்ட 99% 100% ரீசைக்ளிங் பாசிபிலிட்டி இருக்கு. சில்வர்ல வந்து ரீசைக்ளிங் வந்து கம்பேரிட்டிவ்லி குறைவு. கம்பேரிட்டிவ்லி ஏன்னா அந்த சின்ன சின்ன சிப்ல வைக்கிறது, கம்ப்யூட்டர்ல வைக்கிறதெல்லாம் அப்படியே இதுக்கு போயிடுது, வேஸ்ட்டுக்கு போயிடுது. ஸோ இனிமே இப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆக ப்ராபப்ளி ரீசைக்ளிங் இன் சில்வர் மைட் ஆல்சோ இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், how do you know that my fund manager is doing good when I have to think for changing to some other SIP? ஃபண்ட் மேனேஜர் எப்படி டூயிங் குட்னா, ஃபண்ட் மேனேஜர் வெரி காமனா மக்கள் போய் பார்க்கறது ரிட்டர்ன்ஸை பார்க்குறீங்க. ரிட்டர்ன்ஸை பார்த்து ஃபண்ட் மேனேஜர் நல்லா வேலை பண்றாரு, நல்லா வேலை பண்ணல, என்னுடைய அட்வைசர் நல்லா வேலை பண்றாரு, வேலை பண்ணலைங்கிறது நீங்க டிசைட் பண்ணிக்கிறீங்க. பட் the other way around to look at is ஃபண்ட் மேனேஜருடைய தாட் ப்ராசஸ் என்ன, வாட் ஹி இஸ் ஃபோக்கஸிங். ஸோ சில பேர் வேல்யூ ஸ்டைலு, சில பேர் குவாலிட்டி ஸ்டைலு,
சில பேருக்கு பொறுமை ஜாஸ்தியா இருக்கும், சில பேர் ரொம்ப ட்ரேட் பண்ண மாட்டாங்க, டேர்ன் ஓவர் ரேஷியோ அதிகமா இருக்காது, ஃபண்டமெண்டல்ஸை வச்சு தே ஸ்ட்ராங்லி பிலீவ் அண்ட் ஹோல்ட் ஆன் டு த கம்பெனிஸ். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஹிக்கப் இருக்கும், ஒரு 2 வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, திருப்பின்னு தேர்ட் இயர்ல வந்து ரொம்ப அபாரமான ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜருடைய வீடியோஸை பாருங்க, டாக்ஸை பாருங்க, ஃபண்ட் ஹவுஸ் போடக்கூடிய ப்ரெசன்டேஷன் நோட்ஸை பாருங்க, ஆல் தோஸ் திங்ஸ், மல்டிபிள் திங்ஸை வச்சு தான் நீங்க ஃபண்ட் மேனேஜரை பத்தி டிசைட் பண்ணிக்கணும். தென் ஆஸ் பர் யுவர் கோகுல், ஆஸ் பர் யுவர் ஒப்பீனியன் எஸ்ஜிபி இஸ் குட் ஃபார் இன்வெஸ்டர் ஆர் கவர்மெண்ட்? கவர்மெண்ட்டுக்கு நல்லது செய்யணும்னு தான், நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு தான் எஸ்ஜிபியை கொண்டு வந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அது கவர்மெண்ட்டுக்கு இட்ஸ் பிக் லாஸ். ஐ மீன் இப்போ பார்த்தாங்கன்னா, போஸ்ட்மஸ்லி பார்த்தாங்கன்னா, ஹைன்சைட்ல பார்த்தாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எனக்கு கிட்டத்தட்ட அவங்க 15-16% வட்டி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ராக்சிமேட்டா சொல்றேன், வாட் எவர் த ரிட்டர்ன் ஆஃப் கோல்ட் இந்த லாஸ்ட் 8-10 இயர்ஸ்ல உள்ளது. ஸோ இட் ஹஸ் பீன் a fantastic return. So investors benefited a lot. Government they lost some money, but that's fine. மக்கள் கொடுக்குற பணம் தானே கவர்மெண்ட்டுக்கு, அவங்க நல்லதுக்காக செஞ்சாங்க, பட் அன்பார்ச்சுனேட்டா அது எகெயின்ஸ்டா போயிடுச்சு. And then M. Srinivasan, currently 60% of my income is invested in market in different form. Is this right approach of investment? So 60% Srinivasan probably I think he is our investor நினைக்கிறேன். So 60% of my income is invested in market in different form. Yes, probably உங்களுக்கு வந்து இதுல இருந்து கிராஜுவலா தான் பணம் தேவைப்பட போகுது, உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வேணும், டாக்ஸ் எஃபிஷியன்சி வேணும் அப்படிங்கிற வந்து 60% of income is okay. 60% of your income போடுறீங்க monthly salary. So still you are working. So அதனால வந்து nothing wrong with it. 50-60% போடுறது வந்து it's okay as long as your retirement age, pension எல்லாத்தையுமே பார்த்து தான் பண்றோம். ஸோ அதனால I think nothing to worry. ஜெனரலா in future government will release new SGB அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இப்போதைக்கு வெளியிட மாட்டாங்க, வெளியிடுற மாதிரி ஐடியாவில் இல்லை with all the available news. Ganesan, have you seen the videos on this subject in P Gurus in recent days? The US-based economists of some standing states there is more fundamental reason why gold and silver prices should go phenomenally up, because US debt burden is getting worse with no way of meeting its debt obligation. So US will soon be forced to print USD like mad, forcing USD to depreciate. Can you please view these and comment? Arjun, your thoughts? So இந்த யூஎஸ் டெட்டுங்கிறது நிறைய பேர் பேசுறாங்க, அது ஒரு ரிஸ்க் தான், அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, இது வந்து இந்த டி-டாலரைசேஷனோட லிங்க் பண்றாங்க. யூஎஸோட அந்த டாலர் வந்து ஸ்ட்ரென்த் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை லிங்க் பண்றாங்க. இதுல 2 விஷயம் இருக்கு. யூஎஸ் இஸ் தி ஒன்லி கண்ட்ரி. இப்ப இந்தியா வந்து அந்த 2013 டேப்பர் டேண்ட்ரம் அப்படின்னு ஒண்ணு ஆச்சு. இந்தியாவோட அந்த ருப்பி வந்து கண்ணாபின்னான்னு டிப்ரிஷியேட் ஆச்சு. எல்லாருமே இந்தியா ரொம்ப வீக் கண்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து ஒரு டேர்ம் எல்லாரும் சொன்னாங்க, ட்வின் டெபிசிட் கண்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா பிஸ்கல் டெபிசிட்டும் இருக்கு, கரண்ட் அக்கௌண்ட்டும் டெபிசிட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யூஎஸ் நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸும் ஒரு ட்வின் டெபிசிட் கண்ட்ரி தான். ஆனா யாருமே யூஎஸ் அப்படி பாக்குறது இல்ல. யூஎஸ்க்கும் பெரிய பிஸ்கல் டெபிசிட் தான் இருக்கு, பட்ஜெட் பற்றாக்குறை இருக்கு, அண்ட் கரண்ட் அக்கவுண்ட்லயும் அவங்களுக்கு வந்து டெபிசிட்ல தான் இருக்கு. ஆனா ஏன் யாரும் யூஎஸ் வந்து இந்த மாதிரி பார்க்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவங்க வந்து பேப்பரை பிரிண்ட் பண்ண மணியா வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. பிரிண்ட் பண்ணி அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடுவாங்க. வேற எந்த கண்ட்ரிக்கும் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்பாப்வே பண்ணாங்க, பிரச்சனை வந்தது, பைசா பிரிண்ட் பண்ண நோட் பிரிண்ட் பண்ணாங்க, பிரச்சனை போச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை இன்னும் பெருசுதான் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஒரு லோஃப் ஆஃப் பிரெட் வந்து ஜிம்பாப்வேல வாங்கணும்னா ஒரு சூட்கேஸ் காசு எடுத்துட்டு போனோம் அப்படிம்பாங்க. ஸோ யூஎஸ்ல மட்டும்தான் இது சாத்தியம். ஏன்னா யூஎஸ்க்கு வந்து எப்பொழுதுமே அந்த டாலர் டிமாண்ட் வந்து மற்ற கண்ட்ரியோட யூஎஸோட டாலர் வந்து டிமாண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் இருக்கிற வரைக்கும் யூஎஸோட டெட் வந்து ஒரு பிரச்சனை தான் யூஎஸ்க்கு. ஆனா அது வந்து சால்வ் பண்ண முடியாத பிரச்சனை கிடையாது. அது வந்து அது இட் கேன் ஸ்டில் பிரிண்ட் இட்ஸ் வே அவுட் அண்ட் கம் அவுட் ஆஃப் தி ப்ராப்ளம். கோவிட் வந்தது 2020 மார்ச்ல என்னாச்சு,
யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வோட பேலன்ஸ் ஷீட் $4 trillion இருந்தது. 4 லட்சம் கோடி டாலர். ஒரே ஒரு ராத்திரி ஓவர் நைட் அவங்க என்ன பண்ணாங்க, $4 trillion வந்து $8 trillion ஆக்கினாங்க. எல்லாம் ஜஸ்ட் ஒரு பேப்பர்ல தான். ஓவர் நைட் கோல்டு பிரைஸும் மேல போச்சு, எக்கானமி டர்ன் அரவுண்ட் ஆச்சு, எல்லாமே ஆச்சு. ஸோ என்ன பண்ணாங்க, 100% அவங்களோட பேலன்ஸ் ஷீட் அப்படியே டபுள் பண்ணாங்க. டபுள் பண்ணி அவங்களோட என்ன பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட்டாங்க. ஸோ யூஎஸ் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். இப்போ அந்த டீடாலரைசேஷன் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா, வர மாதிரி ஒரு இண்டிகேஷனும் எனக்கு தெரியல. நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க க்ரூட் ஆயில் இருக்கு இல்லையா, க்ரூட் ஆயில் இல்ல மெட்டல்ஸ் இருக்கு, இந்த கமாடிட்டிஸ் எல்லாமே டாலர்ல தான் இன்வாய்ஸ் ஆகுது. அப்படின்னா டாலர்ல தான் எல்லாரும் ட்ரேட் பண்றாங்க. க்ரூட் ஆயில் வந்து என்னி வரைக்கும் டாலர்ல ட்ரேட் ஆகுதோ அன்னி வரைக்கும் டாலரோட ரெலவன்ஸ் வந்து போகவே போகாது. நீங்க எப்படி நீங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு 90% நீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பாருங்க. இப்போ யுவான் சைனீஸ் கரன்சி வந்து கொஞ்சம் ஸ்லோவா பிக்கப் ஆயிட்டு இருக்கு. ஆனாலும் 90% வந்து யுஎஸ் டாலர் தான். ட்ரேடிங்லயும் யுஎஸ் டாலர் தான், இன்வாய்சிங்லயும் யுஎஸ் டாலர் தான். நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னொரு நாட்டுக்கு வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்றேன்னா நான் முதல்ல நான் வந்து என்ன சொல்லுவேன், நீங்க வந்து எனக்கு திரும்ப காசு கொடுக்கறது வந்து எனக்கு டாலர்ல கொடுங்க அப்படின்னு கேட்பேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டாலர் நான் வாங்கினேன்னா அந்த நான் எந்த கரன்சிலையும் எங்கேயும் நான் வந்து அதை கொடுத்து நான் காசு ஆக்கிக்கலாம். நான் வந்து வேற ஒரு கரன்சியில நான் வந்து அந்த பேமெண்ட் வாங்கினேன்னா அந்த அளவுக்கு எனக்கு அந்த லிக்விடிட்டி இருக்காது. ஸோ இன்னைய தேதி வச்சு நீங்க பாத்தீங்கன்னா டாலரோட டாமினன்ஸ் வந்து போற மாதிரி எனக்கு தெரியவே தெரியல. அது கண்டினியூவா தான் ஆகும். ஸோ லாஸ்ட் ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன், சைனா வந்து ஒரு 22 வருஷமா யூஎஸோட டாலரோட டிபெண்டன்ஸை வந்து எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 20 வருஷத்துல சைனாங்கிற கண்ட்ரி, சைனா வந்து நான் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா அது வந்து ஒரு டெமோக்ரஸி கிடையாது. டெமோக்ரஸி இல்லைன்னா நீங்க என்ன பாலிசி எடுக்கிறீங்களோ அது டக்குன்னு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து லேக் இருக்காது. சைனா வந்து ஒரு 20+ இயர்ஸ்ல ஒரு 18% தான் டாலர்ல இருந்து அவங்களுக்கு குறைக்க முடிஞ்சது. 18%. அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ டாலரோட டிபெண்டன்ஸ் வந்து அட்லீஸ்ட் என்னோட நெக்ஸ்ட் 10-15 இயர்ஸ்ல அட்லீஸ்ட் அது குறையற மாதிரி எனக்கு வாய்ப்பு ஒண்ணுமே தெரியல எனக்கு. ஸோ டெட் பர்டன் அந்த கன்சர்ன் வந்து இருக்குதான், ஆனா அது மேனேஜபிள் கன்சர்ன் as long as the dollar dominance is still there. ஓரளவுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாம் வந்திருக்குது இல்லையா, இருந்து கிரிப்டோ கரன்சிஸ் நிறைய வந்திருக்கு. மெயின் ரீசன் வை கிரிப்டோ கரன்சிஸ் ஆல்சோ கேம் வாஸ், இந்த எப்ப பிரச்சனை வந்தாலும் ஃபெடரல் ரிசர்வ் வந்து பிரிண்ட் பண்ணி வெளியில வந்துடுறாங்க. அது வந்து சில இன்வெஸ்டர்ஸ்க்கு பிடிக்கல. இது வந்து என்னோட பணத்தோட அந்த மதிப்பீடை வந்து நீங்க ஃபெடரல் ரிசர்வ் வந்து குறைச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டாலர்ல இருந்து ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுதான் இந்த கிரிப்டோவோட அந்த ட்ரேட். அது எவ்வளவு வருஷம் அது நிலைக்குங்கிறது தெரியாது. பட் அந்த அந்த கிரிப்டோட அந்த ஐடியா வந்து இதுல இருந்து தான் வருது. ஓகே ஓகே குட். ஸோ அதனால இப்போதைக்கு ஒரு நெக்ஸ்ட் 10-15 இயர்ஸ்க்கு விசிபிலிட்டி இல்லை டீடாலரைசேஷன் அப்படிங்கிற மாதிரி. தட் இஸ் ஆல்சோ பார்ட்லி ட்ரூ. நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா சைனா 18% தான் ஆக்கியிருக்குன்னா 20 வருஷத்துல கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 1.1% அந்த லெவல் ஆக்கி தான் அவங்களால பண்ண முடிஞ்சிருக்கு. அட்லீஸ்ட் தே ஹவ் டன் சம்திங். ஓகே, வள்ளி சுடலை, கேன் வி சேஞ்ச் ஸ்மால் கேப் டு லார்ஜ் அண்ட் மிட்? I have been investing in that for past 4 to 5 years. Please suggest. So probably வள்ளி சுடலை, உங்களுடைய எனக்கு ஏஜ் தெரியாது, ப்ரொஃபைல் தெரியாது, எதுவும் தெரியாம நம்ம சஜஸ்ட் பண்ண முடியாது. பட் நீங்க ஹை ரிஸ்க்ல இருந்து ஒரு மீடியம் ரிஸ்க்கு போக நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா போய்க்கலாம், அதுல தப்பு இல்லை. இப்போ மீடியம் ரிஸ்க்ல இருந்து ஹை ரிஸ்க்கு வர நினைச்சீங்கன்னாக்கா ஐ ஹேவ் டு பி லிட்டில் அஃப்ரைட். பட் அது அதர் வே அரவுண்ட் இட்ஸ் ஓகே. தென் ஜெயந்த், will it be right approach if we invest in gold and silver ETF as SIP monthly investment and try to hold it for 8 years to get good returns? If yes, what will be the minimum investment amount on a monthly basis? அதாவது as an asset allocation, நம்ம அர்ஜுன் பேசின மாதிரி ஒரு பார்ட், ஒரு போர்ஷனை, நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 10,000 ரூபாய் எஸ்ஐபி போடுறீங்க அல்லது 1 லட்ச ரூபாய் எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாயில ஒரு 5,000 10,000 வந்து கோல்டன் சில்வர்ல போடுறது தப்பு இல்லை.
நீங்க 10,000 டோட்டல் எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னா அதுல ஒரு 1000 1500 வந்து கோல்டு அண்ட் சில்வர்ல போடுறது தப்பு இல்லை, தாராளமா போட்டுக்கோங்க. லாங் டேர்முக்கு போட்டுக்கோங்க, 8 to 9 years அந்த ரேஞ்சில் போட்டுக்கோங்க. ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து ப்ராபபிளி ஒரு ஒரு இன்ஃபிளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் டெஃபினட்டா கிடைக்கும். ஒரு 8-9% லாங் டேர்ம்ல கிடைக்கும். ஸோ அதனால அதை நீங்க பண்ணனா பண்ணிக்கலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் as low as 100 rupeesல இருந்து நீங்க போடலாம். கோல்டு சில்வர்ல மியூச்சுவல் ஃபண்டுகள்ல மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக மினிமம் 100 ரூபாயிலிருந்து கூட போடலாம் மாதம். பிசிக்கல் கோல்டு சிவக்குமார், பிசிக்கல் கோல்டு காயின்ஸ், பிஸ்கட் ஆர் கோல்டு பீஸ், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட், which one gives more benefits in terms of net monetary benefit? நெட் மானிட்டரி பெனிஃபிட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்க டாக்ஸ் கட்டணும், பிசிக்கல் கோல்டு கட்டணும். இந்தியாவில் நிறைய பேர் கட்டுறதில்லை, தட் இஸ் a different question. ஸோ உங்களுக்கு காஸ்ட் வைஸ் எல்லாமே மோர் எக்கனாமிக்கலா இருக்கணும்னா எய்தர் கோல்டு ETF ஆர் கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு. அதே ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு தான். மாதம்லாம் சேமிக்கணும்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன், டிசிப்ளின்டா போகும். ஸோ இது ஒன்லி டிஃபரன்ஸ், ETF வந்து 1 இயருக்கு மேல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸேஷன், மியூச்சுவல் ஃபண்டு கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு மேல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸேஷன். அதுதான். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் மோர் கன்வீனியன்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டிலாம் வேணும்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுக்கு, கோல்டு ஃபண்டுக்கு போய்க்கோங்க, கோல்டு சில்வர் ஃபண்டுக்கு. Either lab grown gold will be possible to hit market in coming 5 to 10 years because of lab grown diamond CAGR. Because lab grown diamond CAGR is already lab grown diamond. பத்தி இப்ப இன்னைக்கு சாரி நீங்க பேச டைம் இல்ல, we are getting late. Another day பேசிக்குவோம். Can we take SBG offering stop or start as gold price forecast signals? SGB தான் அவர் குறிப்பிடறாருன்னு நினைக்கிறேன் செந்தில். நீங்க வேணும்னா ஏர்லி ரிடம்ஷன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ RBI அது மூலமா நீங்க ஏர்லி ரிடம்ஷன் பண்ணிக்கலாம். இஃப் நாட் அப்படின்னா மார்க்கெட்ல டிமேட் அக்கௌண்ட் மூலமா ட்ரேட் பண்ணிக்கலாம், வித்துக்கலாம். Ramukazi, since you mentioned about the probability of at least 6% of selling gold and silver, is it okay to take long only position in F&O with some hedging? அவர் சார்ட்டே பார்க்க மாட்டேன்ட்டாரு அர்ஜுன். ஸோ நானும் பார்க்குற ஆள் இல்லை, நானும் ட்ரேடர் இல்லை. ஸோ ப்ராபப்ளி எங்கிட்ட இந்த F&O கொஸ்டினை கேட்கறது நினைக்கிறேன். Features and options, generally we don't recommend for normal investors. Long term investors F&O side போக வேண்டாம், only traders can go into it. அதான், that's where we stand. And அந்த 6% அவர் 1 இயர்ல சொல்றாரு அர்ஜுன். ஸோ அந்த 1 இயருக்குள்ள நீங்க F&O கண்டினியூஸா ரோல் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா, அதுக்கு சார்ஜஸ் எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கோங்க. அக்கார்டிங்லி யூ கேன் டேக் அ டெசிஷன். Durai, silver given 100% plus return as of now, further investment in silver ETF is advisable, sir. ஜென்ரலி எந்த அசட் ஏறி இருக்கோ அதுல போய் போடாதீங்கன்னு தான் சொல்லுவோம். அதுவும் இவ்வளவு குயிக்கா ஏறி இருக்க அசட், அதான் அர்ஜுனும் சொன்னாரு. ஸோ அதனால வந்து ப்ராபப்ளி யூ கேன் டோன் டவுன், அதுல இப்போதைக்கு பண்ண வேண்டாம். அதற்கு பதிலாக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பார்த்து அதுல போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 5-6 இயர்ஸ்ல டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்து. ஜெயபிரகாஷ் சார், ஆன் 1 January news, why China plans to tighten silver export, how it will, அதுக்கு இப்போ டைம் இல்லை ஜெயபிரகாஷ், மேபி another time. Good afternoon. For equity, minimum 6-year holding period is good for capital protection, whereas gold it is around 8 years. Does this means that being considered as a safe asset, yellow metal can be riskier than equities in the short term? In financial terms, gold is not truly a capital protection tool. Arjun, ஒரு quick comment on this. வித்யஸ்ரீ சொல்லுங்க. இல்ல, உங்களுடைய கிராஃப் நீங்க காமிச்சது வந்து 6-year ஈக்விட்டிக்கு டு ரெடியூஸ் யுவர் ரிஸ்க், வேறஸ் கோல்டுக்கு வந்து 8 years அந்த 6 years 8 years. ஆமா. சோ டேட்டா வச்சு நீங்க பாத்தீங்கன்னா வாலட்டிலிட்டி கோல்டுக்கு ஜாஸ்தின்னு தான் காட்டுது. ஓகே, லார்ஜ் கேப்போட நீங்க கம்பேர் பண்ற போது கோல்டுக்கு ஜாஸ்தி அப்படின்னு தான் டேட்டா காட்டுது. ஓகே, சோ இட் இஸ் ரிஸ்கியர் than equity, that's what she wants to conclude. Okay, Ganesan, the world is losing faith in USD. This is the reason for de-dollarization talks. This was not the case in past. Okay, investors will producing company if you have bonus amount of 1 lakh. அர்ஜுன் உங்களை விட மாட்டாங்க. அவருக்கு கோகுல் கேட்கிறாரு, நீங்க சில்வர் மேனுஃபேக்சரிங் கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா, உங்ககிட்ட 1 lakh போனஸ் கிடைச்சு? நான் மாட்டேன். மாட்டாரு அர்ஜுன், மாட்டாப்ல. ஐயா, நான் 10L கொட்டாக் மல்டி மற்றும் பஜாஜ் கன்சர்வேட்டிவ் போடப்பட்டது, ஆனால் 1 ஆண்டில் ஆனதும் அது சற்றே தான் அசலில் மட்டுமே ஏறி உள்ளது. பர்டிகுலர் ஃபண்ட்ஸை பத்தி இங்க கமெண்ட் பண்ண மாட்டோம். அது உங்களுடைய அட்வைஸா உங்க நான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசிக்கங்க.
இன் ஜெனரல் லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா மார்க்கெட்ல பெரிய growth இல்ல. தட்ஸ் வாட் ஐ கேன் சே. Shobhak, is government bond safe investment for regular months income? If yes, which bond? Government bond senior citizen bonds எல்லாம் அவைலபிளா இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் மூலம் பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம். RBI bonds இருக்குது. They are giving higher return, much higher return than bank FD and much more safer, more than 100% safer. So RBI bonds பாருங்க. ETF both are, can you suggest a good gold mutual fund? சுந்தரமே கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க. தாராளமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது பிட்வீன் ஒன் ஃபண்ட் ஹவுஸ் அண்ட் அதர் ஃபண்ட் ஹவுஸ் பெரிய வித்தியாசம் இல்லை. சுந்தரம் கோல்டு ஃபண்ட்ஸ், அர்ஜுன் சுந்தரம் கோல்டு ஃபண்ட் இருக்குல்ல. ஸோ நமக்கு வந்து வி ஹேவ் மல்டி அசெட் ஃபண்ட்னு ஒன்று வச்சிருக்கோம். ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட் நான் அதுல ஆட் பண்றேன். ஸோ எங்களோட மல்டி அசெட் ஃபண்ட்ல என்ன பண்ணிருக்கோம், எங்களோட அந்த யூஎஸ்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டோட அந்த ப்ரொபோர்ஷன் இருக்கு இல்லையா, பிக்சடா வச்சிருக்கோம். 20% 25% வரைக்கும். அது 20% குறையவே குறையாது, 25% மேல போகவே போகாது. ஸோ நான் என்ன சொல்லுவேன், எந்த ஃபண்ட்ல யாரு இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்க வந்து ஒரு மல்டி அசெட் ஃபண்ட்ல நீங்க கோல்டுக்கு வேண்டி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த ஃபண்ட்ல வந்து கோல்டோட அலோகேஷன் பிக்சடா இருக்கா அப்படின்னு பாருங்க. அப்படின்னு தான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். நீங்க சுந்தரம் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த கோல்டோட அலோகேஷன் ஓரளவுக்கு பிக்சடா இருக்கணும். ஸோ எங்க ஃபண்ட்ல வந்து மினிமம் 20, மேக்ஸிமம் 25. ஆன் ஆவரேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் போன வாரம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 22, 23% அந்த ரேஞ்சில் எப்போதுமே இருக்கும் கோல்டு. ஸோ ஏன் அதை ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, நீங்க கோல்டுல வந்து ஒரு மல்டி அசெட் ஃபண்டுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க, கோல்டுக்கு வேண்டி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. அந்த ஃபண்ட்ல வந்து 0 to 30% இல்ல 0 to 20% அவங்க வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபண்ட் மேனேஜர் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணையில அந்த கால் தவறா போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ரீசனே போயிடும். நீங்க மல்டி அசெட் ஃபண்ட் கோல்டுக்கு வேண்டி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த கோல்டோட அலோகேஷன் பிக்சட், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பிக்சடா இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். Good, good. Thank you. And this is the last question. From your view as a market economist, how has your allocation to gold and silver changed in your portfolio over the last 2 years? When did you start increasing exposure? அது ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லலாம், இல்லைன்னா விட்டுலாம். ஸோ எங்களோட மல்டி அசெட் ஃபண்ட்ல நான் சொன்ன மாதிரி எப்பொழுதுமே அந்த 22% 23% தான் அலோகேஷன் இருக்கும். பர்சனல் போர்ட்ஃபோலியோல வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கும் என்னோட பெட்டர் ஹாஃபுக்கும் ஒரு ஒப்புதல், இந்த ஒப்புதல்லையே இன்னும் போயிட்டு இருக்குதான். நான் எல்லாமே சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ்ல தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னும் அப்படியே தான் இருக்குது. இந்த ரிடம்ஷன் டைம் இன்னும் வரல. அடுத்த வருஷம் ரிடம்ஷன் டைம் வரும். அப்போ அந்த பைசா வச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் யோசிக்கணும். இக்விட்டியில போடலாம் அப்படின்னு நான் யோசிப்பேன். எனக்கு தெரியாது. ஆம்பளைங்கெல்லாம் ஈக்விட்டி, லேடிஸ் எல்லாம் கோல்டு. எனிவே, that is the thing, that is India. Thank you Arjun, thanks for taking time so long and it was a wonderful session. அழகான தமிழ்ல, கொஞ்சம் தமிழ்ல நல்லா பேசுனீங்க. You know, as an economist, you know, you will be an inspiration for many other youngsters. And இந்த அளவுக்கு டீடைல்டா you are very neutral person. அந்த நியூட்ரல் வியூ, எந்த பக்கம் கோல்டு வாங்கலாமா வேண்டாமா எந்த பக்கமும் நீங்க சாயல. You stick to your stance as the fund manager, as an economist, very unbiased opinion, so that people can deduce from your talks what they want to take. That is a great way to communicate. And you are நீங்க communications manager ஆவும் இருக்கீங்க சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட்ல. That's how I think you have learned the art. Wonderful. Thank you very much for taking your precious time out and, you know, discussing with our subscribers, investors, customers, everyone. We will upload this video in the YouTube pretty soon. Thank you so much, Arjun. Thank you sir. Thank you for having me. Pleasure. நான் உங்களோட வீடியோஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். ரொம்ப thanks. Thank you for helping the investor community so much. Thank you. Have a great day. Have a great year ahead, everyone. Thank you very much for joining, participating. Thank you.